அன்பின் வடிவாய் திகழ்பவளை அருளே இயல்பாய் கொண்டவளை இன்பம் யாவும் தருபவளை எவர்க்கும் அன்பை அருள்பவளை துன்பம் நீக்கி காப்பவளை தூய அன்னை சாரதையை என்றும் போற்றித் தொழுதிடுவோம், எல்லா நலமும் எய்திடுவோம். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவன் இருக்கும் ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். அன்னையையும் அத்தனையும் அஞ்சே நீத்தாள், அகன்றாள் அகலிடத்தாராசாரத்தை. தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளை. இது தேவாரத்திலே ஒரு பாடல். ஆன்மீக வாழ்க்கையிலே அடுத்தடுத்து வரக்கூடிய படிகளை வளர்ச்சிகளை குறிப்பிடக்கூடிய ஒரு பாடலாக அமைந்திருக்கிறது. இறைவனுடைய நாமத்தை கேட்பது, அவன் இருக்கின்ற வண்ணத்தை கேட்பது, அவன் எங்கிருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்வது, அதன் பிறகு படிப்படியாக அவனுக்கே ஆட்பட்டு விடுவது. அப்போது தான் என்பது அறவே நீங்கி விடுகிறது. தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள். தான் என்ற உணர்வு முற்றிலுமாக நீங்க பெற்று தலைவனுடைய திருவடிகளுக்கே தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுதல். இதுதான் ஆன்மீக வாழ்க்கையினுடைய அறுதி பெருநிலை. நரேந்திரன் என்கின்ற இளைஞன் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணனிடத்திலே இது போன்ற ஒரு உறவை மேற்கொண்டு பரிபூர்ணமாக தம்மை அவருக்கே அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை வந்த போது வீட்டில் உள்ளவர்களுக்கு ஒரு சிறிய வருத்தம் ஏற்பட்டது. குடும்பத்திலே வறுமை சூழ்ந்திருந்தது. மூத்த மகன் நரேந்திரன், குடும்பத்தை கவனிக்க வேண்டிய பொறுப்பு அவரிடத்தில் இருக்கிறது. அவரோ அதை முற்றிலும் மறந்தவரை போல, தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டாள் என்பதை போல தன்னையும் தன் நாமத்தையும் மறந்து விடுகின்ற போது மற்ற குடும்பத்தையோ மற்றவற்றையோ முழுமையாக இங்கு நினைக்க முடியும். கொஞ்சம் இடையில நினைவு வந்தாலும் கூட அதைவிட இந்த பெரிய காந்தம் ஈர்த்து கொண்டிருந்தது அவரை. குருதேவருடைய திருப்பணிக்கே தம்மை முற்றிலுமாக அர்ப்பணித்துக் கொள்வது என்பதில் அவருக்கு எந்த விதமான மாறுபாடு இல்லை. ஆனால் வீட்டில் உள்ளவர்களுக்கு அதில் கொஞ்சம் உடன்பாடு இல்லை. அந்த சமயத்தில் அவர் படிப்பும் நடந்து கொண்டிருந்தது. அந்த படிப்புல கூட கருத்தை செலுத்தாமல் இவர் குருதேவருடைய திருவடிகளையே முற்றிலும் சார்ந்திருந்த போது வீட்டில் உள்ளவர்கள் கொஞ்சம் விமர்சனம் செய்ய ஆரம்பித்தார்கள், கொஞ்சம் கண்டிக்கவும் ஆரம்பித்தார்கள். படிக்கிற நேரத்தில் அந்த படிப்பையாவது முடிக்க வேண்டாமா, அதற்கு பிறகு என்ன செய்வது என்பதை கொஞ்சம் யோசித்துக் கொள்ளலாம். தேர்வு நெருங்கி வந்து விட்டது, புத்தகத்தையே கையில் கொள்வது கிடையாது. இப்படி இருந்தால் எப்படி குடும்பம் நடக்கும், எப்படி வாழ்க்கை நடக்கும் என்பது போல பேச ஆரம்பித்தார்கள். போது என்ன செய்வது, முழுமையாக வீட்டை விட்டு விட்டு அவர் வந்துவிடவில்லை. குருதேவரும் அவரை முறைப்படி விட்டு வந்துவிடு என்று சொல்லவும் இல்லை. அவர் ஆட்கொண்டு விட்டார், இவர் ஆட்பட்டு விட்டார், அதெல்லாம் தனியாக நடந்து கொண்டிருக்கிறது. வெளிப்பார்வைக்கு பார்க்கின்ற பொழுது அவர் இன்னமும் குடும்பத்தை சார்ந்தவராகத்தானே இருந்து கொண்டிருந்தார். அதனால அதற்கேற்ப கொஞ்சம் செயல்படலாம் என்று நினைத்தவரை போல படிக்காதவன் தீர்மானம் பண்ணினார். பாட புத்தகங்களை கையில் எடுத்துக்கொண்டு பாட்டி வீட்டுக்கு போனார். எடுத்து வைத்துக் கொண்டு படிக்கலாம் என்று உட்கார்ந்த போது மாதிரி பயம் ஏற்பட்டது என்று சொல்கிறார். அச்சம் ஏற்பட்டு விட்டது. சுவாமிஜியினுடைய வாழ்க்கையில அச்சம் ஏற்பட்ட நிகழ்ச்சிகள் என்பது அதிகம் பார்க்க முடியாது. என்றால் அஞ்சாமை என்பதையே வலியுறுத்துவதற்கு வந்தவர் அவர். பயமே கூடாது, பயமே கூடாது, அச்சம் தவிர ஆண்மை தவறையல் என்று பிற்காலத்துல மகாகவி பாரதி சொன்னதற்கு கூட அவர்தான் வழிவகுத்து கொடுத்தார். அதனால உலகத்துல மனிதர்கள் அடையக்கூடிய கேடுகள் அனைத்திற்கும் மூல காரணம் அச்சம்தான் என்று முழங்கக்கூடிய அந்த சுவாமிஜி அவருடைய வாழ்க்கையில எங்க போய் அச்சத்திற்கு இடம் கொடுக்க முடியும்? தேடி தேடி பார்த்தாலும் எங்கேயோ ஒன்று அங்கு ஒன்றும் இங்கு ஒன்றுமாக அவருக்கும் பயம் ஏற்பட்டது, அச்சம் ஏற்பட்டது என்பது போன்ற ஒரு நிலையை பார்க்க முடியும். அதுல இது ஒன்று. இது ஆனால் நாம் சாதாரணமாக உலகியல் ரீதியாக சொல்லக்கூடிய அந்த மாதிரி பயம் என்று சொல்ல முடியாது. நமக்கு ஏதேனும் ஒரு கெடுதல் வந்துவிடும், அது வந்துடுமா இது வந்துடுமா என்று பயப்படுகிற அந்த பயம் அல்ல. ஆனால் படிப்பது என்பதே பயப்பட வேண்டிய ஒன்று என்ற உணர்வு ஏற்பட்டு விட்டது.
இந்த உலகத்திலேயே மிக மோசமான ஒரு நிகழ்வு எது என்றால் படிப்பதுதான், மிக பயங்கரமான ஒரு நிகழ்வு எது என்றால் படிப்பதுதான் என்பது போன்ற ஒரு உணர்வு அவருடைய மனத்திலே எழுந்தது. முயன்று பார்த்தோம், அந்த உணர்வை அவரால் கட்டுப்படுத்த முடியவில்லை. தூக்கி போட்டு விட்டு கிளம்பி விட்டார். நேராக குருதேவரை போய் பார்க்க வேண்டும் என்று ஓட்டமாக ஓடி வந்தார். வழியில என்ன இருக்கிறது என்பதை கூட கவனிக்காமல் வைக்கோல் போரெல்லாம் தடுத்து நிறுத்தின போது கூட அதிலையும் முட்டிக்கொண்டு மோதிக்கொண்டு அந்த வைக்கோல் மேல வந்தது தெரியாமல், மழை பெய்த போது அது மேல நனைப்பது தெரியாமல், உடை கலைந்தது தெரியாமல், உடை ஈரமான தெரியாமல், மழையில் உள்ள சேரும் சகதியா அதில் பட்டு விட்டது தெரியாமல், அலங்கோலமான தோற்றத்தோடு குருதேவர் முன்னால போய் நின்றார். அதன் பிறகு ஒரு சில நாட்கள் கழித்து குருதேவரே அவரிடத்தில் கேட்டார், பாதி படித்துக் கொண்டிருந்தாய் அல்லவா, ஏன் அந்த படிப்பை நீ முடித்து விடக்கூடாதுன்னு கேட்டார். கொஞ்சம் மீறி இருக்கக்கூடிய அந்த படிப்பை தொடர்ந்து அதை நிறைவு செய்து விட்டால் என்ன என்று குருதேவரே அவரிடத்தில் கேட்டார். அப்போது நரேன் சொன்னார், படிப்பதா, ஏற்கனவே படித்த எல்லாவற்றையும் மறந்து விடுவதற்கு ஏதேனும் ஒரு மருந்து கிடைக்காதா என்று நான் தேடிக்கொண்டிருக்கிறேன், நீங்கள் என்ன போய் படிக்க சொல்கிறீர்களே என்று கேட்டார். வரலாற்றுல அவரை போல படித்தவர்கள் அதிகம் பேர் இருக்க முடியாது. அவ்வளவு படித்தவர் அந்த படித்தது எல்லாவற்றையும் மறந்து விட்டால் பரவாயில்லை என்று நினைக்கக்கூடிய ஒரு கட்டம் வந்தது. ரமண மகரிஷி சொல்வார், படிக்கிறதெல்லாம் மறப்பதற்கு ஒரு காலம் உண்டுன்னு சொல்வார். படிக்கிற வரைக்கும் படிக்க வேண்டும், படித்த பிறகு மறந்து விட வேண்டும். எப்போது படிக்க வேண்டும், எதற்காக படிக்க வேண்டும் என்பது ஒன்று, எப்போது அதை மறக்க வேண்டும், எதற்காக மறக்க வேண்டும் என்பது மற்றொன்று. ஆகவே அவர் சொன்னது, படிப்பதை மறப்பதற்கு ஒரு மருந்து உண்டா என்று நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். இது ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபடுகின்றவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அனுபவம் தான். அதனால்தான் தாய்மானவர் போன்ற பெரியவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், அல்லாத பேர்களே நல்லவர்கள் நல்லவர்கள், கற்றும் அறிவு இல்லாத என் கர்மத்தை என் சொல்வேன், மதியை என் சொல்வேன் என்று சொல்வார். உலகத்துல கல்லாதவர்கள் தான் ரொம்ப நல்லவர்கள் என்று சொல்கிறார் தாய்மார்கள். காரணம் என்னவென்றால், இந்த கல்வி என்பது ஆன்மீக பாதையிலே சில சமயங்களில் தடையாகி விடுகிறது. அதனால அந்த கல்லாமல் இருப்பதே நல்லது என்று தாய்மானவர் சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையிலே தான் நரேந்திரனும் படித்ததை மறப்பதற்கு ஏதேனும் மருந்து உண்டா என்று தேடிக்கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னார். ஆனால் குருதேவருடைய சீடர்கள்ல முதன்மை சீடராக விளங்கிய நரேந்திரன் நிறைய படித்து விட்டு அதை மறந்து விடலாமா என்று யோசனை பண்ணிய ஒரு நிகழ்வு இப்படி இருக்க, அப்படிப்பட்ட ஒரு அவசியமே வராத ஒரு சீடரும் இருந்தார். ஏனென்றால் படித்தாதான் மறக்க முடியும். நிறைய படித்து விட்டார், படித்ததை எப்படி மறப்பது என்று இவர் யோசனை பண்ணி கொண்டிருந்தார். இன்னொரு சீடர் இருந்தார், அவர் பேர் லாட்டுராம். லாட்டு என்று சொல்வார்கள், பிற்காலத்தில் லாட்டு மகராஜ் என்று சொல்வார்கள். அப்புறம் அற்புதானந்தர் என்று பெயர் பெற்றார். அந்த லாட்டுவுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது, ஏன்னா அவர் படித்ததே கிடையாது, ஒன்று தெரியாது, கை நாட்டு பேர் வழி. அப்படிப்பட்ட ஒரு சீடரையும் குருதேவர் உருவாக்கினார். ஏன் உருவாக்கினார் என்று சொன்னால், அப்படி ஒரு சீடரும் ஆன்மீகத்தை அடைய முடியும். அதாவது பல பேர் அந்த காலத்தில் என்ன நினைத்துக் கொண்டிருந்தார்கள் என்றால், ஆன்மீகத்தினுடைய நிறைவை அடைய வேண்டும் என்றால் நிறைய சாஸ்திரங்கள் படித்திருக்க வேண்டும், சாஸ்திர ஞானம் இருந்தால்தான் கடவுளை அடைய முடியும் என்ற கருத்து பரவலாக மக்களிடம் இருந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே, ஆன்மீகத்திலே நிறைவு காண்பதற்கு சாஸ்திர ஞானம் தேவையில்லை, ஏட்டுக்கல்வி என்பது எள்ளளவும் இல்லாத ஒரு மனிதன் கூட குறிக்கோளை அடைந்துவிட முடியும் என்பதை காட்டுவதற்கென்றே ஒரு சீடரை உருவாக்கினார். அந்த சீடர் தான் இந்த காட்டு இருப்போம். அவர் கல்வி என்பது அணுவளவும் கிடையாது என்று சொன்னோம், ஒரு சிறிதளவு கூட கிடையாது என்று சொன்னோம். எந்த அளவிற்கு அவர் கல்லாதவர் என்பதற்கு ஒரு சான்று நாம பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம். அவர் குருதேவரிடத்துல வந்து சேர்ந்த பின்னாலே ஒரு சமயம் குருதேவருக்கு ஒரு ஆசை வந்தது, நம்ம மற்ற எல்லா சீடர்களும் கொஞ்சம் நல்ல படித்தவர்களாக இருக்கிறார், பெரும்பாலும் குருதேவருடைய துறவர சீடர்களை எடுத்து பார்த்தால் பெரும்பாலும் நன்கு படித்தவர்கள் தான், ஏதோ ஒன்று ரெண்டு பேர் கொஞ்சம் சுமாரான படிப்பா இருக்கும். இந்த ஒரு சீடர் மட்டும் ஒன்றுமே படிக்காதவர். அதனால அவர் என்ன நினைத்தார் என்று நாம் சொல்ல முடியாது, அதுதான் காரணம் என்றும் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு முயற்சியை அவர் தொடங்கினார் குருதேவர். என்ன முயற்சி என்றால், இந்த லாட்டுவுக்கு கொஞ்சம் பாடம் சொல்லி கொடுத்துட வேண்டியதான் முடிவு பண்ணார். நல்ல குருதான அவரே பெரிய மேததான படிக்கல,
அவர் இவருக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். 2ஆம் வகுப்பு ஆண்டாவது குரு அவர் இவருக்காக பாடம் சொல்லிக் கொடுக்கணும்னு ஒரு ஆரம்பம் பண்ணி அவரை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு அரிச்சுவோடு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். வங்காள மொழியில 6ஆம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். ஒரு 3 நாள் இந்த பாடம் நடந்தது. அதோட அது முழு விழா போதும், நீ படிச்சது போதுண்டான்ட்டு. ஏன் படிச்சது போதும்னா உனக்கு படிப்பே வராதுன்னு முடிவு பண்ணிட்டு. இதை பற்றிய இன்னொரு சுவையான ஒரு நிகழ்ச்சியை சமீபத்தில் ஒரு சுவாமியோடு பேசிக்கொண்டிருக்கும் போது சொன்னார். அது புத்தகங்கள்ல பதிவு பெறாத நிகழ்ச்சி. அவர் பாடம் சொல்லி கொடுத்த போது உனக்கு பாடம் படிப்பு வராதுன்னு சொல்லி அவர் அதை நிறுத்தி விட்டார் என்பதுதான் பதிவுல இருக்கிறது. ஆனால் நடந்தது என்னங்கிறத சொன்னார். அங்க உள்ள சுவாமிகளோடு பழகிய அனுபவத்தை வைத்துக் கொண்டு என்ன சொல்கிறார் என்றால், இவர் பாடம் சொல்லிக் கொடுக்கும் போது அப்படிதான் சொல்லணும். இந்த வங்காள மொழியை பேசக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் உச்சரிப்பு வித்தியாசமா இருக்கும். நாம் சாதாரணமாக உச்சரிக்கக்கூடிய சில எழுத்துக்களை அவரால் சரியா உச்சரிக்க முடியாது. உதாரணமா சொல்ல போனா இந்த பா என்ற எழுத்து அவர்கள் பான்னு தான் சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த வங்காளம் என்பவர் கூட அவர் பெங்கால் அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த பா அப்படிதான் அவர்கள் சொல்வார். வினோதினி என்றால் வினோதினி அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த வா என்ற எழுத்து அவர்களுக்கு அந்த நிலை வராதவங்களுக்கு. அது மட்டுமல்ல, அது மாதிரி இன்னும் சில வித்தியாசமான உச்சரிப்புகள் உண்டு. அதுல இந்த ஆ என்று இருக்கிறது அல்லவா, அந்த ஆவும் அவருக்கு சரியா வராது அப்படின்னு சொன்னார். இது அவர் சுவாமி சொன்ன செய்தி. அது நானும் ஒரு அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன். ஒரு சமயத்துல ஒரு வங்காளியோடு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவர் ஒரு குறிப்பிட்ட மனிதரை பற்றி சொன்னார். அந்த மனிதர் பெயரை அவர் சொல்லும் போது சொத்யா அப்படின்னு சொன்னார். சொத்யா சொத்யா பேர் சத்யா. அந்த சத்யா என்ற பெயரை சொத்யான்னு அந்த மனிதன் சொன்னார். இது உண்மையில் நடந்ததுதான். அதுதான் அந்த சுவாமி என்ன சொல்றாருன்னா, இந்த ஆ என்பது அவர்கள் சரியா ஆ என்று சொல்ல மாட்டார்கள். ஒரு மாதிரி ஓ, முழுக்க முழுக்க ஓ என்று வராது. ஆனா அந்த ஆவும் இருக்காது. எல்லா மொழிகள்லையும் அகரம் தான் இருக்குதுன்னு சொல்றோம். அகரம் முதல எழுத்தெல்லாம் நாம் படிக்கிறோம். எழுத்துக்களில் நான் அகரமாக இருக்கின்றேன் என்று பகவான் கிருஷ்ணர் சொன்னார் பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் கூட ஏ என்பதை எழுத்து படிக்க ஆ என்கிற உச்சரிப்புல தான் சொல்லுகிறோம். ஆனா இந்த வங்காளிகளுக்கு மட்டும் அந்த ஆ என்பதும் கூட வாய்ப்புள்ள நுழையாது. இந்த குருதேவர் ஆனாவண்ணா சொல்லி கொடுக்க ஆரம்பித்தவர் இந்த ஆ என்பதை ஒரு விதமா ஓ அப்படிங்கிற மாதிரி, இந்த ஓன்னா சரியான ஓ கிடையாது, ஆவுக்கும் ஓவுக்கும் நடுவுல ஒரு விதமான உச்சரிப்புல அவர் சொல்றாரு. இந்த லாட்டு இருக்கிறாரே, இவர் பிறப்பால் பீகாரி, பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர், அங்க பிறந்தவர். அங்க சின்ன பையனா இருக்கிற போது யாராவது படிக்கும்போது கேட்டாரா, என்ன படிப்பு கிடையாது, யார் 2 பேர் படிக்கிறது கேட்டிருக்கலாம், ஒரு வேலை அங்க உள்ள உச்சரிப்பு. அதனால இவர் ஆண் சரியா தான் சொல்லி இருக்கிறார். அவர் ஆண் சரியா சொல்லாத போது இவர் ஆ என்பது சரியா சொல்லி உனக்கு படிப்பு வராது போறாங்க தள்ளி விட்டார். இதுதான் நடந்தது. அப்ப இதுல யோசனை பண்ணி பார்த்தப்போ அந்த குருதேவர் ஏன் இப்படி பண்ணிருப்பாரு? அவருக்கு என்ன, அவர் முயற்சி பண்ணுனா வராதா? அது வரும். இவனை படிக்க வைக்க முயன்று இவன் படிக்கிறதே முடியாதுன்னு தீர்மானம் பண்ணி அவன் ஒரு ஓரமா ஒதுக்கி விட்டுற வேண்டியதாங்கிறதுக்கு தான் அவர் இந்த நாடகத்தை நடத்தியிருக்கணும். ஆனால் அவரே ஒரு நாள் சொன்னாரு, வேதங்களிலும் வேதாந்தங்களிலும் இருக்கக்கூடிய உயர்ந்த ஞான நன்மணிகள் எல்லாம் ஒரு நாள் உன் வாயிலிருந்து வெளிப்படும் சொன்னார். அதே லாட்டு எழுத படிக்கவே தெரியாத ஒரு சீடன் எதிர்காலத்தில் எவ்வளவு உன்னதமான நிலைக்கு வரப்போகிறார் என்பதை அவர் சொல்லுகிறார். வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஞான கருத்துக்கள், வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த ஞான முத்துக்கள் எல்லாம் உன்னுடைய வாயிலிருந்து தானாக வெளியே வரும்பா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. அப்ப இந்த படிப்பு தேவையில்லைங்கிறதுக்காக அதை சொல்லியிருக்கிறார். அந்த படிப்பு என்பது ஒரு சிறிதும் வாழ்க்கைக்கு பயன்படாது என்று அவர் சொல்லிட்டாரா? அப்படி கிடையாது. படிப்பு தேவைதான். அது எந்த அளவிற்கு தேவையோ அந்த அளவிற்கு தேவை. ஆனால் படிப்பு மட்டும்தான் கடவுளை காண்பதற்கு நமக்கு துணை செய்யும் என்ற கருத்து மட்டும் கூடாது என்பதுதான் கருத்து. இதை ஒட்டி இன்னொரு நிகழ்ச்சியும் பார்க்கலாம். பிற்காலத்துல குருதேவர் தன்னுடைய உடலை ஊத்த பின்னாலே சுவாமி விவேகானந்தருடைய தலைமையில வாராநாதர்ல மடம் அமைக்கப்பட்ட போது விவேகானந்தரும் மற்ற துறவிகளும் அங்கு சாதனைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். அதுல பலர் என்ன செய்வார்கள் என்றால், நீண்ட நேரம் ஏதாவது புத்தகத்தை எடுத்து படித்துக் கொண்டே இருப்பார்கள். இந்த லாட்டியும் அங்கதான் இருந்தார்.
அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னடா இவங்க எப்ப பார்த்தாலும் எதையாவது படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, எல்லாரும் ஏற்கனவே ஓரளவுக்கு படித்து முடித்து விட்டு தான் வந்திருக்கிறாங்க. சிலர் கல்லூரியில படித்திருக்கிறார்கள், சிலர் பள்ளியில படித்திருக்கிறார்கள். மொத்தத்தில் படிக்காதவர்கள் யாரும் கிடையாது. படித்து விட்டார்கள், குருதேவரிடத்துல வந்து விட்டார்கள், அவரால் ஆட்கொள்ளப்பட்டு விட்டார்கள். இனிமே சாதனையில் ஈடுபட்டு கொண்டு இருக்க வேண்டியதானே, இங்கேயும் வந்து உட்கார்ந்துட்டு புத்தகத்தை எடுத்து எடுத்து படிச்சுட்டு இருக்கிறாங்களேன்னு அவருக்கு புரியாத புதிராக இருந்தது. அப்போ சரத் என்கிற சீடரிடத்துல கேட்டார். அந்த சரத்தும் அந்த மாதிரி ஒரு மனிதர், அவரும் எடுத்து எடுத்து படிச்சுட்டே இருப்பார். இப்ப எதுக்கு எப்படி படிச்சுட்டு இருக்கிறீங்க, நீங்களா தொடர்ந்து படித்துக் கொண்டே இருக்கிறீர்கள், படித்து படித்து என்னதான் காண போறீங்க, ஏற்கனவே படித்து முடித்தவர்கள் தான் நீங்கள், மீண்டும் மீண்டும் இதே தொழிலை செய்து கொண்டிருக்கிறீர்கள், தேர்வு தீர்வு எழுத போறீங்களான்னு கேட்டார். பரீட்சைக்கு படிக்கிறீங்களான்னு கேட்டார். அப்ப அவர் சொன்னாரு, என்ன இப்படி கேட்கிற நீ, நம்முடைய சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உயர்ந்த பேருண்மைகளை எல்லாம் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த கல்வி தேவைதானே, படித்தால்தானே புரிந்து கொள்ள முடியும், படிக்காம எப்படி புரிந்து கொள்ள முடியும், எவ்வளவு பெரிய உண்மைகளை எவ்வளவு கடினமான மொழிகளில் சொல்லி வைத்திருக்கிறார்கள், அதெல்லாம் படித்து 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 புரிந்து கொள்ள வேண்டும்பா, அதுக்காக தான் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற அந்த கருத்துக்களை படித்து தெரிந்து கொள்கிறீர்கள். நம்ம குருதேவர் ஒண்ணுமே படிக்கலையே, அவர் ஒரு நாள் கூட கையில புத்தகத்தை எடுத்து படித்து நம்ம பார்த்தது இல்லையப்பா. ஆனா நாள் பூரா அவர் பேசிக்கொண்டேதான் இருந்தார், எப்போது பார்த்தாலும் பேசிக்கொண்டே இருப்பார். எவ்வளவு அற்புதமான கருத்துக்களை அவர் பேசிக் கொண்டிருந்தார், இடைவிடாமல் பேசிக் கொண்டிருந்தார். எந்த புத்தகத்தை படித்து அவர் பேசினார், புத்தகத்தை படித்துதான் அதெல்லாம் வரும் என்றால் அவரும் படித்திருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அப்ப சரத் சொன்னாரு, குருதேவருடைய நிலை முற்றிலும் வேறு, அவரை மாதிரி முடியுமா, அவரே சொல்லியிருக்கிறார் அல்லவா, தானியம் வியாபாரி அந்த தானியத்தை இன்னொருத்தனுக்கு அளந்து போடும் போது ஒரு பக்கம் குவித்து வைத்துக் கொண்டு அப்படியே அளந்து போட்டு கொண்டிருப்பான், பின்னால இருந்து ஒருத்தர் அப்படியே தள்ளி விட்டு கொண்டிருப்பான், அப்படி தள்ளி விட விட இவன் அளந்து போடுவான். அதே மாதிரி நான் பேசிக்கொண்டே இருக்கின்ற பொழுது அம்பிகை பின்னால இருந்து எனக்கு வேண்டிய கருத்துக்களை தள்ளி விட்டு கொண்டே இருக்கிறாள், அதை நான் எடுத்துக் கொடுக்கிறேன் என்றுதான் அவர் சொல்லியிருக்கிறார் குருதேவர். அத மாதிரி நாம் ஆக முடியுமாப்பா, நாம் அந்த மாதிரி ஆகிவிட்டோம் என்று நினைக்க முடியுமா, அல்லது ஆக முடியும் என்றுதான் நினைக்க முடியுமா, முடியாது. நம்ம பொறுத்தவரையிலே நம்ம படித்துத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றேன். அப்போது உட்கொள்ள தயாராக குருதேவர் சொல்லியிருக்கிறார் இன்னொரு தடவை, புத்தகங்களை படிப்பதனால் ஒருவனுக்கு ஏற்படக்கூடிய ஞானம் ஒரு வகையானது, ஆன்மீக அனுபவங்களினால் ஏற்படக்கூடிய ஞானம் முற்றிலும் வேறு வகையானது என்று குருதேவர் சொல்லியிருக்கிறாரு. அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னாரு. இவர் மட்டும் என்ன இணைத்தவரா, அவர் அதுக்கு சொல்ற, ஆமா அவர் சொல்லித்தான் இருக்காரு. ஆனால் அதே குருதேவர் இன்னொரு சமயம் என்ன சொன்னார் தெரியுமா, மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் சாஸ்திரங்களை கசடர கற்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாரு, அது உனக்கு தெரியாதா அப்படின்னு அவர் இவரை கேட்டார். அப்படி சொல்றாரு அதை பற்றி. அதன் பிறகுதான் நான் யோசனை செய்து பார்த்தேன். குருதேவர் பல கருத்துக்களை சொல்லி இருக்கிறார், அதை அவரவர்கள் தங்களுடைய மனநிலைக்கு ஏற்ப பொருள்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அவருடைய உபதேசங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருப்பதும் கிடையாது. யார் யார் என்னென்ன நிலையில் இருக்கின்றார்களோ அதற்கு ஏற்றபடியான உபதேசங்களை அவர் வழங்கி இருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அத்துடன் அந்த வாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன் என்று சொன்னார். அப்போ சில பேர் படித்துதான் ஆக வேண்டும் என்று விதித்திருக்கிறார். அதுல மிக உயர்ந்த நிலையில நரேந்திரனை வைத்திருந்தார். அதே சமயம் எல்லாரும் அதே மாதிரித்தான் இருக்க வேண்டும் என்பது கிடையாது. எத்தனையோ பேர் ஆன்மீக நாட்டம் உடையவர்கள் இருப்பார்கள், அருள்தாகம் மிகுந்தவர்கள் இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு படிப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம். உடனே நம்ம படிக்கவில்லை, அதை படிக்கவில்லை, இதை படிக்கவில்லையே, ஒருவேளை நம்ம கடவுளினுடைய அருள் கிடைக்காமல் போய்விடுமா என்ற தவிப்பு ஏற்படும் அல்லவா. இல்ல, ஒன்றுமே படிக்காவிட்டால் கூட பரவாயில்லை, அருள் தாகம் இருந்தால் ஆண்டவனுடைய அருள் உனக்கு நிச்சயம் கிடைக்கும், அதற்கு எடுத்துக்காட்டுதான் இந்த நாட்டு என்பது போல உருவாக்கிறார். அப்போ அதுல வந்து சொல்ல வந்தார்னா, கடைசியாக பலரையும் பலவிதமாக உருவாக்கினார் குருதேவர். அவரவர்களுக்கு ஏற்ற உபதேசங்களை கொடுத்தார், அவர்களும் அதற்கு தகுந்த வண்ணம் அதை பொருள்படுத்தி கொண்டார்கள், அதை செயல்படுத்தினார்கள். இதுதான் சாரம். இப்படி பல சீடர்களை அவர் உருவாக்கிய போது விதவிதமான சீடர்கள், அவர்களுக்கு விதவிதமான உபதேசங்கள், அதற்கெல்லாம் அவர்கள் விதவிதமாக பொருள் கொண்ட தன்மை, இப்படி அவருடைய சீடர்களில் பலரும் பல வகைப்பட்டவர்களாக இருந்தார்கள்.
அத்தனை பேரையும் ஒருங்கு இணைத்ததும் ஒன்று இருந்தது. அதுதான் அவருடைய திருவருள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக இருந்தாலும் குருதேவருக்கு தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட அந்த நிலை, குருதேவருடைய நெறியை பின்பற்றுவதுதான் நம்முடைய வாழ்க்கையின் பயன் என்பதில் கொண்ட உறுதிப்பாடு, இதுல அவர்களுக்குள்ள மாறுபாடு கிடையாது. அதனால அவர்கள் அனைவரும் ஒருங்கு இணைந்து செயல்பட்டார்கள். அந்த இடத்துக்கு வரும்போது அதில் யார் நிறைய படித்தவன், யார் படிக்காதவன், யார் உயர்ந்தவன், யார் தாழ்ந்தவன் என்ற சிந்தனைக்கே அங்கு இடம் கிடையாது. அவர்கள் அத்தனை பேரும் ஒரே மாதிரியான மனப்பான்மையோடு தான் இருந்தார். குருதேவருடைய பணிதான் நம்முடைய பணி. உலகிற்கு நலம் செய்வதற்காக நம்மை குருதேவர் உருவாக்கினார். ஆன்மீகத்தை அகில உலகிற்கும் வழங்குவதற்காக நம்மை அவர் உருவாக்கினார். நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அதை உலகம் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அதன் மூலமாக நமக்கு முக்தி கிடைத்தாலும் சரி, கிடைக்காவிட்டாலும் சரி, நம்முடைய சொந்த முக்தியை கூட தியாகம் செய்துவிட்டு உலக நலனுக்காக நம்மை நாம் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வில் யாருக்கும் எந்த மாற்றமும் இல்லை. அப்படிப்பட்ட அந்த சீடர்கள் ஒருங்கிணைந்த போது நாம் ஏற்கனவே சொன்னது போல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக இருந்தார்கள் என்று சொன்னோம். அதுல கல்வி என்ற துறையில மிக உன்னதமான நிலையில் இருந்த ஒரு சீடர் தான் சுவாமி விவேகானந்தர், நரேந்தர். அதுல அடிமட்டத்தில் இருந்த சீடர் தான் லாட்டு என்கின்ற அற்புதானந்தர். இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு தொடர்பு என்னன்னு நம்ம யோசனை பண்ணி பார்த்தால், ஆன்மீக வாழ்க்கையில அற்புதங்களை நிகழ்த்துவதற்கென்றே அவரால் உருவாக்கப்பட்ட சீடர் விவேகானந்தர். ஆன்மீக துறையில அவர் நிகழ்த்திய அற்புதங்களை போல யாரும் நிகழ்த்தி இருக்க முடியாது. அவ்வளவு அற்புதங்களை நிகழ்த்துவதற்காக குருதேவர் உருவாக்கிய சீடர் நரேந்திரன் என்கின்ற சுவாமி விவேகானந்தர். அவரே இன்னொரு சீடரை பார்த்து இவர் குருதேவர் நிகழ்த்திய அற்புதம் என்று சொன்னார் அல்லவா, அவர் தான் இந்த லாட்டு என்கிற அற்புதானந்தர். அதனாலதான் அவருக்கு அற்புதானந்தர்னு பேர் வச்சார். இப்படி இரண்டு சீடர்களுக்கு இடையில இருந்த அந்த உறவு எப்படி உன்னதமாக விளங்கியது என்பதற்காக ஒரு சில சான்றுகளை தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். குருதேவரிடத்துல அவர் வந்து சேர்ந்த போது, லாட்டு சேர்ந்த போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு பையனை எங்கப்பா பிடிச்சேன்னா ராமச்சந்திர தத்தா கேட்டார். இந்த ராமச்சந்திர தத்தா இருக்கிறாரே, அவர் ஒரு அற்புதமான குருதேவருடைய அருளுக்கும் அந்த வட்டத்துக்குள்ள பல பேரை கொண்டு வந்து சேர்ப்பதில் அவர் ஒரு அற்புதமான பணியாற்றி இருக்கிறார். இந்த நரேந்திரனே கூட ராமச்சந்திர தத்தாவால் தான் அவர்கிட்ட வந்தாருங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். கடவுளை கண்டவர் உண்டா என்கிற அந்த மகத்தான கேள்வியை சுமந்து கொண்டு அங்குமிங்கும் அலைந்து திரிந்து கொண்டிருந்த அந்த நரேந்திரத்திலே, அப்பா இந்த கேள்விக்கு உண்மையிலே விடை காண வேண்டும் என்றால் தட்சிணேஸ்வரத்திற்கு போ, அங்க இருக்கக்கூடிய அந்த ராமகிருஷ்ண முனிவரை போய் பார், அவர்தான் இந்த கேள்விக்கு விடை சொல்ல முடியுமே தவிர அவர் எல்லாம் யாராலும் முடியாது என்று சொன்னார். அப்படி அந்த முதலாவது அந்த எண்ணத்தை போட்டவர் அவர் தான். அப்போதும் இவர் ஒன்றும் உடனடியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த நரேந்திரர் இருக்கிறாரே சாதாரணமானவர் அல்ல, எல்லாம் தெரியும் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறேன். ராமச்சந்திரன் தத்தா சொன்ன போது கூட அதுக்கு முன்னே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது மாதிரிலாம் எத்தனையோ பேரை பத்தி கேள்விப்பட்டாச்சு, எனக்கு திருப்தி இல்லை என்ற போது விட திருப்பி 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 இல்லப்பா நீ போய் பாரு போய் பாரு போய் பாரு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வலியுறுத்தி சரி போய்தான் பார்க்கலாமா என்ற எண்ணத்தை உண்டாக்கிறார். அதே போலதான் இந்த லாட்டு அவரும் குருதேவரிடத்தில் வருவதற்கு ராமச்சந்திர தத்தா தான் காரணம். நரேந்திரன் வந்ததை விட இன்னும் அதிகமான காரணம் என்று சொல்லலாம். எப்படி என்றால், இந்த லாட்டு என்ற அந்த பையன் சின்ன பையனா இருக்கிற போதே அனாதையாகி விட்டான். பெற்றோர்களை இழந்து மாமாவோட வளர்ப்பில் இருந்தான். அவராலையும் கவனிக்க முடியாத நிலையில அவர் யாருக்கையாவது வித்துடலான்னு முடிவு பண்ணார். அந்த காலத்துல இந்த மாதிரிலாம் வித்துருவாங்க பசங்களை. வித்துறதுன்னா பணம் வாங்கிட்டு வேலைக்கு விட்டுறது. அப்படியே ஒருத்தர் வித்துட்டாரு. அது எப்படி ராமச்சந்திர தத்தாட்ட வந்து சேரணும். அவர் வீட்டுல வேலை செய்வதற்கு அவருக்கு வேண்டியவற்றெல்லாம் இவர் கவனித்துக் கொள்வார். இவர் வீட்டுல அவர் சொல்ற வேலையை அவன் செய்துட்டு இருக்கணும். ஆனா இவர் ஒரு நல்ல பக்தராக இருந்ததுனால அந்த பையனுக்கு கொடுமையெல்லாம் இழைக்கவில்லை, அன்பாக நடத்தினார், வேண்டுவனவற்றை எல்லாம் செய்தார். அதற்கும் மேலாக உலகியல் ரீதியாக ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய மாபெரும் உதவியை செய்தார். பொருள் உதவிகள் விட்டுலாம், சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் ஆன்மீக கருத்துக்களை பேசுவார். அதிலும் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொன்ன கருத்துக்களை எடுத்து சொல்வார். இன்றைக்கு நான் தட்சிணேஸ்வரத்துக்கு போயிருந்தேன், குருதேவர் ராமகிருஷ்ணரை சந்தித்தேன், அவர் இப்படி இப்படி எல்லாம் சொன்னார் என்ற அந்த கருத்துக்களை வீட்டுல வந்து சொல்லுவார். அவர் வீட்டுல வந்து சொல்லும் போது குறிப்பா இவனையும் பார்த்து சொல்வார். பல வீடுகள் என்ன வேலையில போய் பாரு வேலை பார்த்து தோத்திடுவார். வேலைக்காரனுக்கு என்ன ஆன்மீகம் என்றுதான் நினைப்பார்கள். இவர் அப்படி கிடையாது. வாடா உட்கார் என்று அவனுக்கு தனியா கூட சொல்லுவார். வேற ஆள் இல்லாம கூட அவனுக்கு சொல்லுவார். இன்னைக்கு ராமகிருஷ்ணன் என்ன சொன்னா தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பார்.
அதை கேட்டு கேட்டு கேட்டுதான் லாட்டுவினுடைய மனத்திலே ஆன்மீக தாக்கம் அதிகமாகிக் கொண்டே வந்தது. நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வந்தது. எப்படியாவது நான் போய் பார்த்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு தவிப்பாக அது மாறிவிட்டது. அதற்கான வாய்ப்பையும் அவருக்கு கொடுத்தார் அந்த ராமச்சந்திரன் தான். ஏதோ ஒன்று கொடுத்து விட்டார், கொண்டு வர கொடுத்துருவா அப்படின்னு போக வர ஒரு பழக்கமாகியது. ஒரு கட்டத்துல ஸ்ரீ ராமகிருஷ்ணன் கூடவே இருந்து சேவை செய்வதற்கு ஒரு தேவை என்கிற நிலை ஏற்பட்டது. அப்போ இவனே கொடுத்தார், இந்த பையனை வச்சுக்கிட்டார். அப்படி வந்து சேர்ந்தவர். ஆகவே குருதேவரிடத்திலே நரேந்திரன் வருவதற்கான ஒரு காரணமும் ராமச்சந்திரன் தத்தா தான். லாட்டு அவரிடத்துல வருவதற்கும் அவர் தான் காரணமா இருந்தார். அந்த பையன் பேர் லாட்டு ராம் அப்படின்னு சொல்றது பேச்சு வழக்கில் லாட்டு லாட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த குருதேவருக்கு அதுவும் வாய்ப்புடைய நம்ம ஆரம்பத்திலே சொன்னது போல குருவுக்கு ஏற்ற சீடர்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இவர் சீடருக்கு ஏற்ற குரு. அதனால இந்த படிப்பறிவு இல்லாத இந்த சீடனை பார்த்த உடனே அவர் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கக்கூடிய அந்த ஞானமும் இல்லாத மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டார். அதனால இவர் கூப்பிடுற போது லெட்டோ லெட்டோன்னு கூப்பிடுவார். அந்த லாட்டுங்கிறத கூட சரியா சொல்லாம லெட்டோ அப்படின்னு கூப்பிடுவார். இந்த கட்டத்துல தான் நரேந்திரன் அவ்வப்போது வந்து பார்த்து கொண்டிருந்தார். நரேந்திரன் நமக்கு தெரியுமா, அவர் எதையுமே அப்படியே கூர்ந்து பார்ப்பார். நல்ல சீடரை பிடிச்சிட்டாரு நம்ம குருதேவர் அப்படின்னு மனசுக்குள்ள அவர் நினைச்சிருக்கணும். லெட்டோ லெட்டோன்னு கூப்பிடாரா, உடனே அவர் மனசுல ஒரு சிந்தனை வந்தது. ஏன்னா அவர் நிறைய படித்தவர் அல்லவா. அப்படி படித்த போது உலகத்தில் மிகப்பெரிய மேதைகள் என்கிற பட்டியலில் வரக்கூடிய ஒருத்தர் பிளேட்டோ. அந்த பேருக்கு இந்த பேருக்கு கொஞ்சம் அப்படி ஒரு ஒற்றுமை வருது அல்லவா. இவர் லெட்டோங்கிறார், அவர் பிளேட்டோ. அந்த பிளேட்டோ என்பவர் மேதைகளுக்கெல்லாம் பெரிய மேதை. நரேந்திரனுடைய கண்ணோட்டத்தில் இந்த லெட்டோ என்பவர் பேதைகளுக்கெல்லாம் பேதை. இருந்தாலும் கிண்டல் பண்ணுகிற மாதிரியான ஒரு பாவனையில இவர் கூப்பிடுவாரு இந்த லெட்டோவை பார்க்க. ஏ பிளேட்டோ அப்படிம்பாரு. நாம் சாதாரண சொல்லுவோம் மேதை வராரியா அப்படின்னு. பள்ளிக்கூடத்தை கூட ஆசிரியர்கள் சில சமயம் இந்த கடைசி ரேங்க்ல வர்றவன் வந்துட்டானா வராரியா வராரு வராரு பாருங்க அப்படின்னு சொல்றாங்கல்லவா. அது மாதிரி ஒரு பிளேட்டோன்னு ஒரு பேர் வச்சார். ஆனா உண்மையில அந்த பிளேட்டோவையும் மிஞ்சக்கூடிய மேதையாக இவர் பின்னால் வர போறார். அது வேற விஷயம். அதான் குருதேவர் நிகழ்த்தியா இருக்கும். அதனாலதான் அதே சுவாமிஜி தான் சொன்னார், இந்த லாட்டு என்பவர் குருதேவர் நிகழ்த்திய மாபெரும் அற்புதம். எழுத படிக்கவே அறவே தெரியாத ஒரு மனிதனை இவ்வளவு உன்னதமான நிலைக்கு அவர் கொண்டு போய் சேர்த்தாரே, அதை விட அற்புதம் வேற என்ன இருக்கிறது என்று சொல்லி அதனாலதான் அவருக்கு அற்புதானந்தர் என்கிற பெயரையும் அவர் கொடுத்தார். இப்படி அந்த அவர் பேட்டோ என்று வேடிக்கையாக கூப்பிட்டாலும் வந்தாலும் நாம் முன்னாடி சொன்னது போல குருதேவருடைய சந்நிதி இதெல்லாம் வேடிக்கை வினோதங்கள் தானே தவிர அதனால அந்த லெட்டோவை அவர் ஒன்றும் புறக்கணித்து விடவில்லை, அலட்சியப்படுத்தி விடவில்லை, கேவலமாக நடத்தவில்லை. அந்த அன்பு என்பது அப்படியேதான் இருந்தது. அதான் குருதேவருடைய சாநித்தியம். நான் முதல்ல சொன்னது போல பலதரப்பட்ட சீடர்களையும் ஒருங்கிணைத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு காட்டக்கூடிய அந்த பண்பை வளர்த்தவர் தான் குருதேவர். அதான் அவருடைய திருவருளின் மகிமை. அந்த அன்புல ஒரு குறையுமே கிடையவே கிடையாது. இவ்வளவு அன்பு காட்டுவார். அந்த அன்போடு பழகும் போது மிக நெருங்கி பழகுற சாதாரண பார்க்கல. பரிபுரங்களையே ஒரு வகுப்பு இருக்குன்னு வச்சுக்கணும். ஒரு 4-5 பேர் நல்லா படிக்கிறவன் இருப்பான். அவன் 4-5 பேர் ஒன்னாவே தான் சுத்திக்கிட்டு இருப்பான். குரூப் ஸ்டடி அப்படின்னு எங்கேயாவது உட்கார்ந்து படிப்பான். அது வேற எவனா ஒன்று வந்தாலே நீங்கடா வந்தோம் இல்லை எங்க அம்மா சொன்னாங்கடா குரூப் ஸ்டடி இங்கெல்லாம் நல்லா படிக்கிறீங்களா, எனக்கு சரியா படிப்பு வர மாட்டேங்குது, அதனால உங்களோட சேர்ந்தா நானும் நல்லா படிப்பேன்னு வர சொன்னாங்களா. இது குரூப் ஸ்டடிடா, எங்க குரூப் வேற, உன் குரூப் வேற, ஊர் சுத்தி குரூப் தனியா இருக்கா, அங்க போவாங்க. அதுக்கு ஒரு குரூப் இருக்கு, எப்ப பார்த்தாலும் கிளாஸை கட் அடிச்சு சுத்திக்கிட்டே இருப்பான். அவங்களாம் உங்களை சேர்ந்துக்குவான். விளையாட்டு போட்டிகள்ல ஆர்வம் உடையவனா ஒரு 4-5 பேர் இருக்கும், அவங்களும் அவங்கள சேர்ந்துக்குவான். எப்போதுமே முதல் பெஞ்சா போட்டி போட்டு பிடிக்கிறவங்க 5-6 பேர் இருப்பான். எப்போதுமே கடைசி பெஞ்சுக்கு போட்டி போடுறவங்களும் ஒரு 5-6 பேர் இருப்பான். இப்படி பலதரப்பட்டவர்களும் அவர்களுக்கு ஏற்ற ஒரு குழுவை அமைத்துக் கொள்வது அந்த பள்ளிக்கூட பருவத்திலேயே தொடங்கி மேல வர வர வருது. ஆனா அந்த குருதேவருடைய சந்நிதியில இது ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். அவ்வளவு அன்போடு நெருங்கி பழகுவார்கள். அதை வலுப்படுத்துவதற்கு அவர் பல வழிமுறைகளை கையாடுவார். அதனால அவர் என்ன செய்தார் என்றால், இந்த லாட்டுவை பார்த்து அப்பப்போ அவரே இந்த நரேன் அங்க இருக்கிறான், அவன்கிட்ட போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு வாங்க யா அப்படின்னு போறார். அட அங்க போனா அவர் நம்ம கூட பேசுவாரா பேச மாட்டாராங்கிற தயக்கம் இவருக்கு கிடையாது. நமக்கே படிப்பே தெரியாது. அவரும் மிக நிறைய படித்தவர்.
அவரோட போனா நம்ம பக்கத்துல உட்கார வைப்பாரா வைக்க மாட்டாரா என்கிற தயக்கமே இல்லாம போவார். போறது பெருசு இல்லை, அவர் பேர சொல்லி கூப்பிடுவாரு. எப்படின்னா நுரையம் அப்படிம்பாரு. அது நரையம்னு சொல்லி தெரியாது. அவர் இவரை பிளேட்டோ என்று சொல்வது போல இவரால் சொல்ல முடியாத காரணத்தினால் நுழையும். அவரு உன்னை பார்த்து பேச சொன்னாரு. சரி உட்கார் பேசலாம் என்று சொல்றாரு. ஏனென்றால் நரேந்திரனோடு பழகுவதன் மூலமாக நிறைய கருத்துக்களை இந்த நாட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். அதற்கு மேலாக இன்னும் கொண்டு கொள்வார். என்ன செய்வார்னா, அடிக்கடி இந்த கிரீஷ் சந்திர கோஷையும் நரேந்திரனையும் வாரம் பண்ண சொல்லிவார். பட்டிமன்றம் ரெண்டு பேரும் ஒன்னா வந்துட்டாங்கன்னா நீங்க ஏதாவது பேசுங்கள, ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு விவாதம் பண்ணுங்களேன். அதுல ஒரு ஆர்வம் இருக்கு, ஒரு ஆரம்பம். ஏன்னா இவரும் நிறைய படித்தவர், அவரும் நிறைய படித்தவர். ரெண்டு பேரும் மாறுபட்ட கருத்துக்களை சொன்னா அதுல பல உண்மைகள் வெளியே வருங்கிறது குருதேவருடைய எண்ணம். அப்படி பழக நாளடைவில் என்ன ஆச்சுன்னா, குருதேவர் இல்லாத இடத்துலயும் இவங்க ரெண்டு பேரும் விவாதம் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி சமயத்துல இந்த நாட்டுக்கு ஒரு அறிவுரை சொல்லியிருந்தார். நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த நரேந்திரனும் கிரீஷும் உட்கார்ந்து ஏதாவது பேசிக்கிட்டாங்கன்னா நீ கூட உட்கார்ந்து கேளு, அவங்க என்ன பேசினாங்கன்னு என்கிட்ட வந்து சொல்லியிருப்பார். சாதாரணமான குருதேவர் இல்லை, வரும் இன்னும் தெரியாத மாதிரியே பாரு. ஆனா அவருக்கு தெரியாத உண்மை கிடையாது. இன்னைக்கு தான், அன்னைக்கு மட்டும் இல்லை, இப்போதாவது தான். சில பேர் சொல்லுவாங்க, இந்த பாடு உட்கார்ந்து இருக்காரு, நான் பாட்டுக்கு எவ்வளவு வந்து சொல்றேன், ஏதாவது கேட்கிறாரா அப்படின்னு எத்தனையோ பக்தர்கள் வந்து சொல்றாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஆமா ஆமா கேட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. கேட்காத மாதிரியே உட்கார்ந்துட்டு இருப்பாரு, தெரியாத மாதிரியே உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அப்புறம் எல்லாம் என்னென்ன வேணுமோ அவ்வளவு பண்ணிக்கிறது. இது அன்றைக்கு தொடங்கியது, இன்றைக்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால இந்த நாட்டுக்கு சொல்லியிருந்தாரு, கிரீஷும் நரேனும் பேசும்போது நீ பக்கத்துல உட்காந்து கேட்டுட்டே இரு, என்ன பேசுறாங்கிறத என்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. ஒரு தடவை என்ன நடந்தது என்று சொன்னால், இந்த உலகத்தை கடவுள் தான் படைத்தார், எப்படி படைத்தார் என்பதை பற்றி கிரீஷ் சொல்றார். இந்த பிரபஞ்ச சிருஷ்டி என்பது எப்படி எல்லாம் நிகழ்ந்தது என்பதை பற்றி இந்த பாகவதத்துல எல்லாம் வருது அல்லவா, அந்த மாதிரி அந்த கருத்துக்களை கிரீஷ் சொல்லிக் கொண்டே வந்தார். நரேந்திரன் அதெல்லாம் கிடையவே கிடையாதுயா, இயற்கை என்பது தானாகவே வடிவெடுக்கிறது, அவ்வளவுதான். படைப்பு சிருஷ்டி என்பது யாரோ ஒருத்தர் உட்கார்ந்துட்டுலாம் ஒன்றும் பண்ணல, திட்டம் போட்டு அவருக்கு களிமண்ணை எடுத்து அதில் மண்ணை தண்ணியை ஊற்றி பிசைஞ்சு படைச்சாருங்கிறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இயற்கை என்பது தானாகவே சில மாறுதல்களை உருவாக்கி கொள்ளுகிறது. அதன் மூலமாக உருவானதுதான் இந்த சிருஷ்டியை தவிர வேற ஒருத்தரும் படைக்கலன்னு சொன்னார். இது அப்படியே வந்து சொல்லிட்டார் லாட்டு. கிரீஷ் அப்படி சொன்னாரு, நரேன் இப்படி சொன்னான், நுரையன் இப்படி சொன்னான். அப்படியா அவன் சொன்னா நீ கேட்டுக்கு பேசாமல் இல்லையா? கடவுள் இந்த உலகத்தை படைத்தான் அப்படின்னு அவர் சொல்றாரு, அதெல்லாம் கிடையாதுன்னு நரேன் சொல்றான். நீங்க சொல்லியிருக்கணும் இல்லையா? நுரையன்ட்ட போய் நான் இப்படி எவ்வளவு படிச்சிருக்கிறான், அவன்கிட்ட போய் என்னால் வாரம் பண்ண முடியுமா? எனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாத, நான் இப்படி வாரம் பண்ண முடியும்? நீ படிக்காமட்டாங்கடா, இந்த இடத்துல இருந்து நீ எவ்வளவு விஷயத்த கேட்டிருக்கிற, அதை எடுத்து சொல்ல வேண்டியதானே? இல்ல இல்ல, நுரையன் என்ன சொல்றான்னா, இயற்கை வந்து தானாகவே தன்னை உருவாக்கி கொள்ளுகிறது, அப்படி வந்ததுதான் படைப்பு என்று சொல்றான். அது எப்படா தானே உருவாக்கி கொள்ள முடியும்? காரியம் என்று ஒன்று இருந்தால் அதற்கு காரணம் என்று ஒன்று இருந்துதான் ஆகும். இந்த பிரபஞ்சம் என்று ஒன்று சிருஷ்டி செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பின்னாலே இதை உருவாக்கிய மகத்தான மாபெரும் சக்தி, மகாசக்தி இருந்துதான் தீர வேண்டும் அப்படின்னு சொன்னார். இப்ப இதுல இரண்டு செய்திகளை சொல்றார். ஒன்று, அந்த வாதத்தை கேட்டு இந்த லாட்டு என்பவர் திசை திரும்பி விடக்கூடாது, அவருக்கு சரியான கருத்தை உருவாக்குறார். இன்னொன்று, அந்த நரேந்திரன் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, குருதேவர் என்ன சொன்னாரோ அதை அந்த இடத்துல எடுத்து சொல்ல தயங்கக்கூடாது. குருதேவருடைய சீடர் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? எந்த இடத்திலும் உண்மையை பேசுவதற்கு தயங்கக்கூடாது. இப்படி இரண்டு உண்மைகளை லாட்டுவுக்கு அவர் எடுத்துரைத்தார். இப்படி பல விதங்களில் அவர் பயிற்சி கொடுத்து நல்ல சீடர்களை உருவாக்கி விட்டு தம்முடைய திருமேனியை ஊத்து விட்டு அவர் போய்விட்டார். அதன் பிறகுதான் நான் முதல்ல சொன்னது போல அந்த பாராநகர்ல சுவாமி விவேகானந்தர் மடத்தை உருவாக்கினார். அப்போது முதல்ல கொஞ்ச நாள் அன்னை சாரதா தேவி பிருந்தாவன யாத்திரை போன போது கூட 2-3 சீடர்கள் போயிருந்தார்கள். இந்த நாட்டும் போயிட்டார். போய் சில மாதங்களுக்கு பிறகு திரும்பி வந்தார். திரும்பி வந்த போது ஏற்கனவே இந்த மடத்தில் இருந்த மற்ற சகோதர துறவிகளுக்கெல்லாம் சன்னியாச தீட்சையை சுவாமிஜி கொடுத்திருந்தார். கொடுத்து அவருடைய பெயர்களெல்லாம் மாற்றியிருந்தார். லாட்டு திரும்பி வந்த போது, அப்பா உனக்கு சன்னியாச தீட்சை கொடுக்க விரும்புகிறேன், நீயும் தீட்சை வாங்கி போட்டார். சரி, உடனே ஒப்புக்கொண்டார். அதுலயும் அவருடைய
அந்த கல்வி இல்லாத தன்மையை வெளிப்படுத்தினார். ஆனா அதுவே ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்ததாக இருந்தது. ஒரு மனிதனுக்கு சன்னியாச தீட்சை கொடுக்கின்ற பொழுது சமஸ்கிருதத்தில் அமைந்திருக்கக்கூடிய பல மந்திரங்களை சொல்லி சொல்லி தீட்சை கொடுக்கிறது வழக்கம். அது எல்லாத்தையும் வேண்டாம்னு சொல்லி முக்கியமான ஒரு சடங்கு என்னவென்றால், துறவரத்தை மேற்கொள்ளுகின்ற ஒரு மனிதன் தனக்கும் தன்னுடைய குடும்பத்தில் தனக்கு முன்னால தோன்றிய பலருக்கும் அந்த இறுதி சடங்கு செய்கிற போது செய்ய வேண்டிய மந்திரங்களை சொல்லணும். தான் இறந்து போய்விட்டால் தனக்கு உத்தரம் செய்ய மாட்டான், துறவிக்கு சடங்கு செய்ய முடியாது அல்லவா? அதனால அப்போதே அவனே செய்து கொள்ளணும் தனக்கு வேண்டிய இறுதி சடங்கு. அதுக்கு முன்னால அவங்க அப்பா தாத்தா பாட்டி எல்லாருக்கும் சேர்த்து சொல்லணும். அப்போ அந்த மந்திரங்களை சொல்ல சொல்ல இவரு அவருடைய மொழியிலேயே சொன்னார். அந்த சமஸ்கிருதம் எல்லாம் சொல்லாம ரொம்ப யதார்த்தமா அப்படி கண்ணை மூடிக்கொண்டு இப்ப என்ன மந்திரம் எதுன்னு கேட்டுக்கிட்டாரு. உங்க உங்க அப்பாவுக்கு இது கொடுக்கணும்ப்பா, சிராத்தம் பண்ணணும், அதுதான் இந்த மந்திரம். அப்படியா? சரி சரி பா, வாங்க உட்காருங்க, நான் கொடுக்கறத ஏத்துக்குங்க, நீங்க உங்க ஆத்மா சாந்தி அடையட்டும். இப்படி இந்த மாதிரி யதார்த்தமா சொல்லும் போது இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டு விட்டது. ஏன்னா மந்திரங்களை சொல்லும் போது அது ஒரு மாதிரி இருக்கும், இது அதை விட இயல்பான முறையில் நிகழக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. அப்போதான் இந்த அவருக்கு அற்புதானந்தா என்கிற பெயரை சுவாமிஜி கொடுத்தார். அதன் பிறகு சிலர் தீர்த்த யாத்திரை, தல யாத்திரை என்று பல்வேறு இடங்களுக்கு போனார்கள். இவர் எங்கேயும் போல இங்கதான் இருந்தார். அவ்வப்போது அன்னையார போய் பார்ப்பார். அப்புறம் வாராநகர் மடத்தில் இருந்து செய்ய வேண்டிய சேவைகள் எல்லாம் செய்வார். அந்த வாராநகர்ல இருக்கிற போது சில வேடிக்கையான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். அது ஒன்று அப்படி கூர்ந்தவர் பார்த்து கொண்டே இருப்பார். அதுல ஒரு முக்கியமான நிகழ்வு என்ன சொல்றாருன்னா, இப்ப குருதேவத்தனுடைய மேனியை ஊத்து விட்டார் அல்லவா, இங்க சீடர்கள் எல்லாரும் உட்கார்ந்து உண்டு முதல்ல சாஸ்திரம் படிப்பாங்க, அதை பத்தி ஆராயுங்க, அது அப்படி சொல்லியிருக்குது இப்படி சொல்லியிருக்குது, இவர் ஒன்று சொல்லுவாரு அவர் ஒன்று சொல்லுவாரு, அப்புறம் பல்வேறு கருத்துக்களை பேசி கொண்டிருப்பார்கள். அப்புறம் ஜபம் பண்ணுவாங்க, தியானம் பண்ணுவாங்க, இதெல்லாம் இருக்கும். சில சமயங்கள்ல அவர் பேசி கொண்டிருக்கிற பொழுது குருதேவருடைய பெருமையை பற்றி பேசுவார். அதுவும் சரிதான். அதற்கும் மேலாக குருதேவர் என்னிடத்துலதான் ரொம்ப அன்பு காட்டினார் அவங்க ஒருத்தர் சொல்லிக்குவாங்க. அங்க இருக்கக்கூடிய சீடர்கள் எல்லாருமே என் மேல அவர் வச்சிருந்த அந்த அன்பு இருக்குதே, அத மாதிரி நான் பார்த்ததே இல்லை, அது கூட பரவாயில்ல, ஆனால் மற்றவர்களை விட என்னிடத்தில் தான் அவர் அதிகம் அன்பு வைத்திருந்தார் என்று காட்டிக் கொள்வதில் அவர்களுக்கும் ஒரு ஆர்வம் இருந்தது. இப்படி பல தடவை நடந்தது. அது ஆக ஒரு பெரிய வாக்குவாதமாகி சண்டை மாதிரி ஆயிடும். ஏன் மேலாவது ஏன் மேலாவது இந்த லாட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாரு அற்புதானந்தர். அப்போ ஒரு நாள் அவர் சொன்னாதான், அவரே சொல்றாரு, நீங்க பேசுறது அந்த சண்டை போடுறதை பார்த்த உடனே என் மனசுல என்ன தோணுச்சோ அதை சொல்லிட்டு அவங்க கிட்டப்பா, நம்ம குருதேவர் இருந்தாரே அவர் நமக்கெல்லாம் ஒரு பைசா கூட வச்சுட்டு போல. அதாவது பெரியவங்க இறந்து போனா பின்னால் அவங்களுடைய சொத்து வரணும் அல்லவா, அது மாதிரி நம்முடைய தலைவர் அவர் தானே, நமக்கு தந்தையும் தாயும் எல்லாம் அவர் தான். போகும்போது நமக்குன்னு ஒரே ஒரு பைசா கூட அவர் வச்சுட்டு போல, இதுக்கே நீங்க இவ்வளவு சண்டை போட்டுக்கிறீங்க. ஒருவேளை அவர் ஏதாவது சொத்து வச்சுட்டு போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன கதி ஆயிருக்கும். ஒருவேளை நீங்க போறதுக்கு கூட போனாலும் போயிருப்பீங்க அப்படின்னு சொன்னார். எல்லாம் ஒவ்வொரு சிரிச்சிட்டாங்க. அவருடைய கருத்து உண்மைதான் என்பது தெரிந்து கொண்டார்கள். ஆனால் அவர் சொத்து எதுவும் வைக்கவில்லை என்றால் உலகியல் ரீதியான சொத்து வைக்கவில்லை தவிர தம்முடைய அருள் கருணை என்கின்ற சொத்தை அவர் அத்தனை பேருக்கும் உரிமையாக்கி விட்டுதானே போயிருந்தார். அதைத்தான் அவர்கள் வேடிக்கைதான் இருக்கலாம். அதுக்காக அவனை உன்னோட நான் பெரியவன், என்னோட நீ தாழ்ந்தவன் என்ற அந்த சிந்தனை யாருக்கும் கிடையாது. சில சமயங்கள்ல இந்த கிரீஷ் சந்திர கோஷுக்கும் நரேந்திரனுக்கும் இடையில அங்க தட்சிணேஸ்வரத்துல விவாதங்கள் அடிக்கடி நடைபெறும் அல்லவா, அது மாதிரி இங்கேயே சீடர்களுக்கு இடையே விவாதம் நடக்கும். அதில் குறிப்பா இந்த அபேதானந்தர் ஒருத்தர், காளி என்கிற ஒரு சீடர், அவர் பின்ன அபேதானந்தர் என்ற பெயர் பெற்று துறவியானார். அவரும் சுவாமி விவேகானந்தர் மாதிரி நிறைய படிக்கிறதுல ஆர்வமுடைய, நிறைய படித்தும் இருக்கிறார். அவங்க ரெண்டு பேரும் வாதம் பண்ணுவாங்க. ஆனா எல்லா முறையும் வாதத்துல விவேகானந்தர் தான் ஜெயிப்பார், அபேதானந்தர் தோல்வி அடைந்து விடுவார். இது அவர் உட்கார்ந்து அற்புதானந்தர் பார்த்துட்டே இருக்கிறார். ஒரு நாள் என்ன ஆகி போய்விட்டது என்றால், அபேதானந்தர் சொன்ன ஒரு கருத்துக்கு பதில் சொல்வதற்கு சுவாமிஜியால முடியல. அப்படியா அப்படின்னு நின்றார். சுவாமிஜியே அப்படி பிரமித்து போய் நிற்கிற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை அவர் வச்சுட்டார். ஆனா இவர் என்ன சொன்னாருன்னா, சரி இன்றைக்கு இந்த வார்த்தை இதோட நாம் நிறுத்திக் கொள்ளலாம், நாளைக்கு நாம் விட்ட இடத்துல இருந்து தொடங்கலான்ட்டார். அவரும் சரின்ட்டார். அடுத்த நாள் அதே மாதிரி விட்ட இடத்துல இருந்து வாதம் தொடங்கும் போது முந்தைய நாள் சொல்லாத பல்வேறு கருத்துக்களை எடுத்து போட்டு திணற அடிச்சுட்டார். அப்படி அபேதானந்தர் பார்த்துட்டார்.
கடைசியா தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டு, ஆமாமாப்பா நீ தான் சரியா சொல்ற, உன்னிடத்துல நான் போற்ற விட்டேன் என்று அபேதானந்தர் மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொண்டு விட்டார். அப்புறம் தனியா சொன்னாரா அற்புதானந்தர்கிட்ட, ஒரு நாளாவது நரேனை ஜெயிச்சிடலான்னு பார்த்தேன், அது கூட என்னால முடியும். ஒவ்வொரு நாளும் அவனையே தான் ஜெயிச்சுட்டு இருக்கிறான். நேற்று தான் நான் ஜெயிச்சுட்டேன்னு மகிழ்ச்சியா இருந்தேன், இப்ப இன்னைக்கு அதுவும் போச்சு. ஒரு நாள் கூட என்னால அவனை ஜெயிக்க முடியலையேன்னு கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி சொன்னார். அப்ப அற்புதானந்தர் சொன்னாரு, அது அப்படிதானமா இருக்கும். அவர் ஜெயிச்சிட்டாருன்னு ஆச்சரியப்படுவதற்கோ அதிர்ச்சி அடைவதற்கோ வருத்தப்படுவதற்கோ என்ன இருக்கிறது? அவர் நம்முடைய தலைவர் அல்லவா, குருதேவரால் உருவாக்கப்பட்டவர் அல்லவா நம்முடைய தலைவராக. அதனால அவர் தான் ஜெயிக்க முடியும். இது வேற ஒண்ணு அது மாறாக எதுவும் நடக்க முடியாதப்பான்னு சொன்னார். அப்படி அந்த விவேகானந்தர் சரியாக புரிந்து வைத்திருந்தவர் அற்புதானந்தர். ஆனால் அவருக்கே ஒரு நாள் ஒரு ஆசை வந்துதான், தானே விட எல்லா வகையிலையும் உயர்ந்தவராக தான் இருக்கிறாரு நம்முடைய நுரையும். அதனால நாம் எப்படியாவது பாடுபட்டு முயற்சி செய்து சாதனை செய்து தவம் செய்து அவரை கொஞ்சமாவது ஒரு நாளாவது மிஞ்சிடணும் பார்த்தாரு. இவருக்கு இந்த ஆசை வந்து அதுக்காக கடினமான முயற்சி, ரொம்ப நேரம் ஜெபம் பண்றது, ரொம்ப நேரம் தியானம் பண்றது, அதை பண்றது இதை பண்றது, என்ன பண்ணினாலும் இவருக்கு மனசுக்குள்ள அந்த உணர்வு தோன்றுமா. அப்படியே எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இடம் போட்டு பார்ப்பார், குருதேவர் எப்படி உருவாக்கி இருக்கிறார் என்பதற்கு, நாம் எந்த அளவிற்கு உருவாக்கி இருக்கிறோம் என்பதையும் அவரால் இடம் போட முடியுது. அதே சமயத்துல அவர் எப்படி உருவாகி இருக்கிறார் என்பதையும் இடம் போட முடியுது. நெல் குத்துறவங்க எடுத்து ஊதி பார்க்கிறாங்கன்னு சொல்லுவார் குருதேவர். அது மாதிரி சாதனையில ஈடுபடுறவங்க அவ்வப்போது சோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார். நம்முடைய சாதனை நாம் எவ்வளவு முன்னேறி இருக்கிறோம் என்பதை அவ்வப்போது கணித்துக் கொள்ள வேண்டும். எது போல என்றால், நெல் குத்தும் போது அந்த காலத்துல எடுத்து தூண் ஊதி பார்ப்பாங்க, சரியா ஆயிடுச்சா, உண்மையெல்லாம் நீங்கி விட்டதான். அது போல அப்படிப்பட்ட ஆற்றல் இந்த அற்புதானந்தருக்கு இருந்திருக்கிறது. அதனால மிக கடுமையான முயற்சிகளை செய்து ஒரு கொஞ்சம் மேல வந்துட்டோம் என்று அவருக்கு தோன்றுமா சில சமயத்துல. அப்ப அதே சமயத்துல அவர் மனசுக்குள்ளே அப்படி இப்படி இருக்கிறாருன்னு பார்த்தா அவர் அதை விட இன்னும் ஒரு 10 அடி முன்னால போயிருப்பார். இவர் எப்படி முன்னால போக வேண்டும் என்று முயற்சி பண்ணாரோ அதே மாதிரி அவர் ஒன்றும் இதுக்காக தனியா ஒன்றும் பண்ணல. ஆனாலும் இவர் போய்கொண்டே இருக்கும் போது அதை விட வேகமா அவர் முன்னால போறாருங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போய்விட்டது. இப்படியே நீண்ட நாள் பண்ணி பண்ணி பார்த்துவிட்டு ஒரு நாள் கிட்டத்தட்ட பக்கமா வந்துட்ட மாதிரி இவருக்கு தோணிச்சான். ஏற தாழ பக்கத்துல வந்துட்டோம், கொஞ்சம் முயற்சி பண்ணுனா அவரை மிஞ்சிடலாம் நம்ம என்று நினைத்து கொண்டிருந்தார். அப்போ இது மாதிரி அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு உணர்வு, அப்படியே முழு வேகத்தோட அவர் நரேந்திரன் எழுந்து பிடித்து அப்படி தள்ளி விட்டுட்டு ஓடுற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டது. இந்த ஓட்டப்பந்தயத்தில் சின்ன பசங்கள்லாம் ஓடும்போது எவனா ஒருத்தன் முந்திரவான்னு தெரிஞ்சு தள்ளி விட்டு ஓடுவாங்க. அந்த மாதிரி அவர் தள்ளி விட்டு விட்டு ஓடுவது போன்ற ஒரு உணர்வு அவருக்கு ஏற்பட்டது. அதாவது காரணம் என்ன என்றால், ஒரு நாள் நீ என்ன மிஞ்ச முடியாது என்பதை அவர் இவருக்கு உணர்த்தி விட்டார் என்றார். அப்போது நான் தெரிந்து கொண்டேன், எந்த சூழ்நிலையிலும் அவரை யாராலும் வெல்ல முடியாது என்பதை நான் நன்கு அறிந்து கொண்டேன் என்பதை வருத்தத்தோடு அல்ல, மகிழ்ச்சியோடு சொன்னேன். இப்படி பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பட்டன. அப்புறம் தான் அவர் கொஞ்சம் யாத்திரை போறேன் என்று சுவாமிஜி கிளம்பி வெளியே சென்றார். அப்புறம் அமெரிக்காவுக்கு போய்விட்டார். அப்புறம் ஆனால் அவர் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறார் என்பது இங்கு உள்ளவர்களுக்கு யாருக்கு தெரியாது. ஒரு நாள் அன்னையார் பேச்சுவாக்கில் சொன்னார். ஏன்னா அன்னையினுடைய அனுமதி பெற்றுத்தான் அவர் சென்றார். அதன் பிறகு சில செய்திகள் அங்கிருந்து வந்தன. பற்றி வைத்துக் கொண்டு அன்னைக்கு சேவை செய்வதில் இவருக்கு அளவு கடந்த ஆனந்தம். இந்த அற்புதானந்தருக்கு ரொம்ப அன்போடு பழகுவார், பேசுவார், குழந்தை மாதிரி. அப்படி செய்து கொண்டிருக்கும் போதுதான் இதை சொல்லியிருக்க, நிறைய அமெரிக்காவுக்கு போயிருக்கிறான். அங்க உலக சமயங்களின் மாநாடு ஒன்று நடைபெறுகிறதா, அதில் கலந்து கொள்வதற்காக போயிருக்கிறான் என்று பேச்சுவாக்கில் அம்மா சொல்லியிருக்கிறாங்க. சொன்னவங்க ரொம்ப மகிழ்ச்சியாகி போயிட்டு, என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமேன்னு ஆசையா இருந்திருக்கிறார். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவருக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி, அதை விட அவர் அங்க போய் கலந்து கொள்கிறதா அப்படிங்கிற மகிழ்ச்சியை விடவும் அதன் மூலமாக ஒரு அருமையான உண்மை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்ற மகிழ்ச்சி. அது பெயர் குறிப்பிடாமல் அவர் சொல்கிறார். நிறைய இந்த பாராநகரில் இருந்த போதும் சரி, பரிவிராஜ வாழ்க்கையை மேற்கொண்டு பல்வேறு இடங்களுக்கு சுற்றி தெரிந்த போதும் சரி, ஒரு சிலர் ஒரு கருத்தை வெளியிட்டார். என்ன கருத்து என்றால், எதிர்காலத்தில் நரேன் அப்படி வந்து விடுவான் இப்படி வந்து விடுவான் என்றெல்லாம் குருதேவர் சொன்னார் அல்லவா, அப்படியெல்லாம் ஒன்றும் வரப்போறதில்லை. அவர் நரேந்திர மேல ரொம்ப அன்பு வைத்திருந்ததுனால எல்லாரும் பெற்றோர்களுக்கெல்லாம் பிள்ளைகளுடைய பெருமையில ஒரு ஆர்வம் இருப்பது போல குருதேவர் அப்படி சொல்லிட்டாரே தவிர
அதுக்காக அவர் சொன்ன மாதிரி எல்லாம் அப்படியே வந்துடுவாரெல்லாம் ஒன்றும் கிடையாது என்று சிலர் சொன்னார்கள். அது யார் அவரெல்லாம் சொல்லல, அங்க இருந்தவர்களே தான் சொல்லி இருப்பார்கள் என்பதற்கு ஒரு சான்று என்னவென்றால், அப்போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியா என்னடா இப்படி சொல்றாங்களே என்று தோன்றும். ஆனால் இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே நான் அவரிடத்தில் என்ன சொன்னேன் என்றால், இந்த வாசகம் ஒன்று சாதாரணமான வாசகம் அல்ல, சாதாரண மனிதன் சொன்னதும் அல்ல, குருதேவருடைய இதழ்களில் இருந்து வந்த வார்த்தை. எதிர்காலத்தில் நரேந்திரன் உன்னதமான நிலைக்கு வந்து விடுவான் என்பது குருதேவர் சொன்ன வார்த்தை. அதனால நிச்சயமா அது நடந்தேதான் தீரும் என்று நான் சொன்னேன். அதை இப்போது உண்மையாக்கிவிட்டார். அவர் அமெரிக்காவில் பேசினார், செய்தித்தாள்கள் எல்லாம் வரும்போது பார்க்க பார்க்க எனக்கு ஆனந்தமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அவர் கிரீஷ் சந்திர கோஷ்டா அப்போ வருவார். ஏன்னா அவர் படித்தவர் அல்ல, செய்தித்தாள்லாம் படிக்கக்கூடியவர். இந்த அமெரிக்காவுக்கு போயிருக்கிறாரு, அதை பற்றி ஏதாவது கொஞ்சம் வந்திருக்குதா கொஞ்சம் சொல்லுங்களா அப்படின்னு கேட்பார். உடனே அவர் படித்து சொல்லுவார், ஆமா அது வந்திருக்குது, இன்னைக்கு அங்கே பேசுறாரு அன்னைக்கு அங்கே பேசுறாரு, இந்த படித்ததெல்லாம் சொல்லுவார். அவருக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்புகள், மக்கள் அவரை பார்ப்பதற்காக முத்தி மோதி கொண்டு வருகின்ற தன்மை, அவர் அங்கே நடத்தக்கூடிய வகுப்புகள், இப்படி எல்லாவற்றையும் சொல்ல 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 இவருக்கு ஆனந்தம். சின்ன பையன் மாதிரி குதிப்பாரா அப்படி கிரீஷ் சொல்லியிருக்கிறார். எல்லாமே அப்படித்தானே இருக்கும். குருதேவர் அன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறார், கேசவ சந்திரசேனரை விட 18 மடங்கு சிறந்தவன் இந்த நரேன்னு சொன்னாரே, சும்மாவா? உலக புகழ் பெற்ற கேசவ சந்திரசேன அப்போது சாதாரண இளைஞனாக்கிய நரேந்திரன். இந்த நரேந்திரனை அந்த கேசவரோடு ஒப்பிட்டு கேசவரிடத்தில் இருப்பதை போல 18 மடங்கு சிறப்பு இயல்புகள் நரேனிடத்தில் இருக்கின்றன என்று சொன்னாரே. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் அப்படித்தானே நடக்கணும் அப்படின்னு சொன்னார். அவ்வளவு பேரானந்தம் அவருக்கு. அந்த விவேகானந்தர் பெற்ற வெற்றியை தாமே பெற்ற வெற்றியாக கருதினார். ஏன்னா 2 பேரும் ஒண்ணு தானே, குருதேவருடைய சீடருங்கிற நிலையில அவரு வேற இல்லை, இவர் வேற இல்லை. இப்படி மிகப்பெரிய பெருமைகளை பெற்ற வெற்றி வீரராக விவேகானந்தர் தாயகம் திரும்பினார். தாயகம் திரும்பி வந்த போது அவருக்கு எல்லா இடங்களிலும் பெரிய வரவேற்புகள் கொடுக்கப்பட்டன. கல்கத்தாவுக்கு போய் சேர்ந்த பிறகு ஒரு நண்பருடைய வீட்டில் தங்கியிருந்தார். அப்போ ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய சீடர்களாகிய துறவிகள் எல்லாரும் அவரை போய் பார்ப்பதற்காக சென்றார்கள். விவேகானந்தரை நாம் போய் சந்திக்க வேண்டாம், அவர் வரவேற்பு கொடுப்பது போல என்று எல்லாரும் போனார்கள். இந்த அற்புதானந்தரும் போனார். அங்க நிறைய கூட்டம் கூடியிருக்குது, வெளியில ஏகப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் இவங்களை பார்த்தோன்னே எல்லாரும் உள்ள விட்டாங்க. சுவாமிகள் இருக்கிற சாமி எல்லாரும் உள்ள போனார்கள், சுவாமிஜியை பார்த்தார்கள், பேசிக் கொண்டிருந்தார்கள். அவரும் அப்படியே எல்லாரோடும் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் பார்வை மட்டும் அப்படியே சுழந்து கொண்டே இருந்தது. ஒரு ஆளை காணுமே என்று அப்புறம் பார்த்துட்டு அவரே தேடி கண்டுபிடிச்சார். இது ஓரம் வெளியில் நின்றுட்டு, கூட்டத்துல ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்காரு. இந்த அற்புதம் உள்ள போகல. அப்புறம் வந்து கூப்பிட்டு, ஏன்ப்பா நீ மட்டும் உள்ள வரல, எல்லாரும் வந்துட்டாங்க, நீ மட்டும் ஏன் வரல? வந்தேன். அப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, அமெரிக்காவில் உனக்கு நிறைய சீடர்கள் ஏற்பட்டுட்டாங்க, ஐரோப்பாவிலே சீடர்கள் ஏற்பட்டுட்டாங்க, ஆண்கள் பெண்கள் நிறைய சீடர்கள், மேல்நாட்டு சீடர்கள் எல்லாம் உனக்கு ஏற்பட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி உன் பக்கத்துல நான் வர்றது, வந்தாயா நீ எப்படி இருந்து சொல்வியோ அப்படின்னு எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்தது. அதனாலதான் அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டாரு. என்னப்பா சொல்றேன், நான் எங்க போனால் என்ன, எனக்கு எவ்வளவு பெருமைகள் வந்தால் என்ன, எந்த நிலையிலும் எந்த நாளிலும் நான் உன்னுடைய அதே லோயன் தான், நீ என்னுடைய அதே வாட்டுதான், இதுல எந்த மாற்றமும் கிடையாதுப்பான்னு. அப்புறம் சாப்பிட நேரம் வந்த போது கூப்பிட அந்த நாட்டுல அவர் பக்கத்துல உட்கார வந்தார். வேற ஆனந்தம் தாங்க முடியும். அப்புறம் 2 நாள் கழித்து அவருடைய நடைமுறை பாவனைகளை பார்த்த போது அவர் மீது இருந்த அந்த பிரமிப்பு இன்னும் அதிகமாகிவிட்டது. நம்ம மறக்காமல் இருந்தது மட்டுமல்ல, அவர் மேல்நாட்டில் இருந்த போது எப்படிலாம் இருந்தார் என்பதை பற்றி கிரீஷ் சந்திர கோஷ் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். விதவிதமான உடைகள் எல்லாம் போட்டுக்கொண்டு இப்படி இருந்தார் இப்படி இருந்தாருன்னு பார்க்க வரும்போதும் அப்படித்தான் இருந்தார். ஆனால் வந்த மறுநாளே அந்த கோட்டு சூட்டு அது எல்லாவற்றையும் கழட்டி எறிந்து விட்டு, இங்க இருக்கும்போது என்ன உடை தெரித்திருந்தாரோ அதே மாதிரி ஒரு சாதாரண வேட்டியை போட்டுக்கொண்டு மேல ஒரு 2 ரூபாய் துண்டை போட்டுக்கொண்டு அப்படியே சாதாரணமா இருந்தாங்க. அப்போதுதான் நான் தெரிந்து கொண்டேன் இந்த நுழையின் எப்பேற்பட்டாள் என்பதை. எந்த சூழ்நிலையிலும் இவருடைய மனத்தில் ஒரு சிறிதும் மாசுபடாது, யாரும் சுவடுபடாமல்
ஐயாவை அடைகின்ற போது என்று பாடுறாங்க. எந்த சுவடும் இவருடைய மனத்திலே படவே படாது. அவர் அப்படியே தான் இருக்கிறார். அந்த குருதேவருடைய திருவடிகளில் இருந்த அந்த சிறுவன் தான் இப்போதும் இருக்கிறேன் என்று பின்னால் ஒரு கடிதத்தில் சுவாமிஜி எழுதுவார். இதுக்கும் பின்னாலே அவருடைய இறுதி காலம் இருக்கின்ற போது ஒரு கடிதத்தில் சொல்லும் போது, அவருடைய திருவடிகளிலே உட்கார்ந்து பாடம் கேட்டானே அந்த சிறுவன் தான் இன்னமும் இருக்கிறான்னு சொல்லுவார். அந்த உணர்வு ஒரு நாள் அவருக்கு மாறவும் இல்லை, மறையவும் இல்லை. அதை உணர்ந்த போது இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகி போய்விட்டார். அதன் பிறகு பல்வேறு நிகழ்வுகள் அந்த படங்களை உருவாக்குவதில் அவருக்கு ஒரு பங்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். இந்த நம்முடைய ராமகிருஷ்ண இயக்கத்துல நிர்வாக பொறுப்பை கவனிக்கக்கூடிய ஒரு அமைப்பு எது என்றால் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் என்று சொல்வாங்க, அறங்காவலர் குழு. அது சுவாமிஜி காலத்திலேயே உருவாக்கப்பட்டது. அப்போ அதுல இருந்து அப்போது இருந்த ஸ்ரீராமகிருஷ்ணர் சீடர்கள் பல பேரை அதுல அறங்காவலர்களாக நியமித்த போது இந்த அற்புதானந்தரையும் நியமிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆனால் இவர் அதெல்லாம் ஒன்று வேண்டான்ட்டார். அவர் அதை விட யாரும் ஈடுபடாதவராக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசையாக இருந்ததுனால் நீங்கள் தான் நடத்துங்க, நான் அதுக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்று சொன்னார். அப்போது ஒரு விவாதம், மற்ற சகோதர துறவிகளில் ஒரு சிலர் சுவாமி விவேகானந்தருடைய புதிய கொள்கைகளிலே கொஞ்சம் கருத்து மாறுபாடு கொண்டவர்களாக இருந்தார். அதாவது ஆன்மீகம் என்றால் பக்தி செலுத்த வேண்டும், ஞானத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும், கடவுளை அடைவதற்கான சாதனைகளில் ஈடுபட வேண்டும் என்றுதான் அதற்கு முன்னே இருந்தவர்களால் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். குருதேவரும் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார் என்பது அவருடைய கருத்து. ஆனால் இப்போது சுவாமிஜி என்ன சொன்னார் என்றால், ஆத்மனோ மோட்சார்த்தம் ஜகத்ஹிதாயச என்பது ராமகிருஷ்ண இயக்கத்தினுடைய கோட்பாடாக வைத்தார். ஆன்மாவினுடைய முக்தி மட்டுமல்ல, ஜகத்திற்கு ஹிதம் செய்ய வேண்டும், நலம் செய்ய வேண்டும், உலகிற்கு நலம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஆன்மாவும் முக்தி அடைய வேண்டும் என்பது உண்மைதான். அதே சமயத்துல உலகிற்கு நலம் செய்ய வேண்டும். இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் ராமகிருஷ்ண இயக்கத்தினுடைய கொள்கைன்னு சொல்றார். அதே கொஞ்சம் எளிமையாக துறவும் தொண்டும் அப்படின்னு வச்சார். துறவு என்பது இறைவனை அடைவதற்கான ஒரு சாதனம், தொண்டு என்பதும் அதற்கு உறுதுணையாக அமைய வேண்டும் என்று சொன்னார். ஆக ராமகிருஷ்ண இயக்கத்தில் முக்கியமானது சேவை, தொண்டு என்பது. அதற்கு ஏற்ற சில அமைப்புகளை உருவாக்க வேண்டும். அதற்காக தான் ராமகிருஷ்ண மடம் என்று மட்டுமல்லாமல் ராமகிருஷ்ண மிஷன் என்ற ஒரு அமைப்பையும் உருவாக்கினார். இரட்டை அமைப்புகள், பின் அசோசியேஷன் சொல்வாங்க. ராமகிருஷ்ண மடம் என்பது ஆன்மீகத்திற்காகவும், ராமகிருஷ்ண மிஷன் என்பது சேவைகளுக்காகவும் என்று உருவாக்கினார். இதெல்லாம் சகோதர துறைகளிடத்தில் சொல்லி அதற்கு உரிய அமைப்புகளை உருவாக்க வேண்டும், சட்டத்திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்று சுவாமிஜி முயற்சி செய்த போது ஒரு சிலர் அதுக்கு ஆட்சேபனை தெரிவித்தார். குருதேவர் அப்படி சொன்னார், ஐயா உட்கார்ந்து ஜெபம் பண்ணு, தியானம் பண்ணுன்னு தான் சொன்னாரே தவிர சேவை செய்யி அதனால கடவுளை அடைஞ்சிடலாம் அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா அப்படின்னு சில பேர் கேட்டாங்க. அதுக்கு உரிய பதில சுவாமிஜி சொன்னார். அப்ப இவர் பார்த்து கொண்டே இருந்தார் இந்த அற்புதானந்தர். அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு அவரே இதே கேள்வியை கேட்டார். எளிமையா கேட்டார். அவர் எழுத்து வாதம் பண்ணணும்னு கேட்கல. என்ன சொன்னார் என்றால், ஏன் இந்த மாதிரி வேலையெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு செய்யறப்பா, இந்தியா உட்கார்ந்து தியானம் பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கு, அதை விட்டுட்டு அது இதுன்னு தேவையில்லாத வேலையெல்லாம் அதிகமா எடுத்து போட்டுக் கொள்ளுகிறதுனால என்னப்பா நம்ப வரப்போகுதுன்னு கேட்டார். முதல்ல அவர் ஆரம்பிக்கும் போது அவருக்குரிய வழக்கப்படி கொஞ்சம் கேள்வியாத்தான் ஆரம்பிச்சார். இதெல்லாம் உனக்கு எங்கப்பா புரிய போகுது, ஏன்னா நீ யாரு, பிரகலாதன் மாதிரி அப்படின்னார் லாட்டுவன். அதாவது பாகவதத்துல பிரகலாதன் கதை ரொம்ப பிரபலமான கதை. அவனுக்கு நல்ல புத்தி வரணும்னு சொல்லி அவனுடைய அப்பா குருகுலத்துக்கு அனுப்புறார். குருகுலத்துல அவரு கடவுள் பேரை சொல்ல ஆரம்பிச்சா இரண்யன் பேரைத்தான் சொல்லணும்னு ஆசிரியர் சொல்றாரு. பாடம் தொடங்கும் போது கடவுள் பேரை சொல்லணும், ஓம் நமோ நாராயணாய நமகன்னு சொல்லணும். ஆனா இவங்க ஹிரண்யன் உத்தரவு போட்டுக்கிறான், ஓம் நமோ ஹிரண்யாய நமக அப்படின்னு ஆசிரியர் சொல்லுவாரு. இவன் ஓம் நமோ நாராயணாய நமக இந்த வாக்கு வாடலாம் சரி போட்டோம்னு சொல்லி அப்புறம் பாட ஆரம்பிப்பாங்க. அதுதான் சொல்றாரு. பாட தொடங்கும் போது இந்த ஐச்சுவடி குருதேவர் சொல்லி கொடுத்தாரு அல்லவா, எல்லாம் காங்கா சாஞ்சாலாம் வருது அல்லவா, அதுல அந்த கா என்கிற எழுத்தை சொல்லிட்டாலே அந்த பிரகலாத அதுக்கு மேல படிக்க மாட்டான். தானா கண்கள்ல கண்ணீர் பெருக்கெடுத்து வந்துடும். ஏன்னா கா 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 கி, அந்த கீனா கிருஷ்ணன், தமிழ்ல கண்ணன் அப்படின்னு வச்சுக்கலாம். கான்னு சொன்ன உடனே கண்ணின் ஞாபகம் வந்துருவாங்க. அப்படியே கண்ணா கண்ணா கண்ணான்னு கண்ணீர் செலுத்துவாங்க. அந்த மாதிரி ஆளுதானப்பா நீங்க ஆட்டுவன். அதாவது அவன் எப்படி படிப்புல நாட்டம் இல்லாதவன ஆசிரியர் சொல்லி கொடுத்தது அவன் படிக்கலையோ, அது மாதிரி நீயும் படிக்காத முட்டாள்.
உங்ககிட்ட போய் நான் அந்த சேவை அது இதுன்னு சொன்னா உனக்கு எங்கப்பா புரிய போகுதுன்னு ஒரு உரிமையோட சொன்னார். அப்படி ஒரு வேடிக்கையா, ஏன்னா அவர் சொன்ன உடனே கோபத்தை காட்டக்கூடாது என்பதனால ஒரு வேடிக்கையா பேசுற மாதிரி ஆரம்பித்து, இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாதுப்பா, ஆனா நான் உங்களுக்கு மட்டும் சொல்றேன், நீங்கள் எல்லாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஆன்மீகம் என்றால் அழுது புகழ்வதுதான் ஆன்மீகம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். கடவுளே உன்னுடைய கருணை எனக்கு கொடுப்பாயா 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 இந்த கண்களில் நீர்மல்க அழுது புலம்பி கதறி கொண்டிருக்க வேண்டும், அதான் ஆன்மீகம் அப்படின்றதான் நீங்க நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படியே நாள் பூரா காலம் பூரா அழுது கொண்டிருந்தால் கடைசி நாள்ல குருதேவர் அங்கேயிருந்து நேரா வந்து உங்க கையை பிடிச்சி அழைச்சிக்கிட்டு போய் முக்தியை கொடுத்துருவாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரி தான் குருதேவர் அவர்களுடைய ஆன்மீகத்தை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த ஆன்மீகம் எனக்கு தேவையே இல்லை என்று, பிறருடைய நலத்தை பற்றி ஒரு சிறிதும் நினைக்காமல் தான் முக்தி அடைய வேண்டும் என்பதைத்தான் குருதேவர் கற்பித்தார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? அப்படி அவர் கற்பித்தது உண்மையானால் அவரை போல நாம் பொருட்படுத்த தயாரா இல்லை என்று. இந்த மாதிரி ஆன்மீகம் உண்மையில் ஆன்மீகமே கிடையாது. அதே குருதேவர் எனக்கு என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா? நான் ஒரு நாள் கேட்ட உங்கள மாதிரி தான், சுவாமி எனக்கு பக்தியும் முக்தியும் கொடுங்கன்னு கேட்ட குருதேவர் இடத்துல. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன இப்போ அப்பனாக இருக்கிறார் என்று என்னை கண்டித்தார். உன்னுடைய சொந்த முக்தியை பெரிதாக நினைக்கக்கூடிய அளவிற்கு நீ கேவலமானவனாக இருப்பாய் என்று நான் நினைக்கவே இல்லை என்று சொன்னார். உன்னுடைய முக்தியை தியாகம் செய், மற்றவர்களுடைய நலனுக்காக உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள் என்றுதான் அந்த குருதேவர் சொன்னார். அதைத்தான் நான் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறேன். அவர் சொன்னதை விட்டு நீங்கள் சொல்வதை நான் கேட்பேன் என்று உணர்ச்சி வசப்பட்டவராக பேச பேச அவருடைய கண்கள்ல கண்ணீர் பெருக்கெடுத்து வந்தது. எழுந்து அந்த பக்கம் போய்விட்டார். பிரமித்து போய் பாரு, ஒன்னும் பதிலே பேசல. அப்புறம் எல்லாம் கொஞ்சம் சூழ்நிலை எல்லாம் மாறின பிறகு ஒரு நாள் 2 நாள் கழித்து அவர் தனியா பார்த்து, இந்த மன்னிச்சுக்கப்பா நான் தெரியாம பேசிட்டேன், அன்றிலிருந்து அவர் எதை சொல்லுகிறாரோ அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் நம்முடைய கடமை என்கின்ற அந்த உணர்வுல நிலையாக இருந்தார். எந்த சூழ்நிலையில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரத்தான் செய்யும், ஆனால் அந்த அன்பில் மட்டும் மாற்றமே கிடையாது. இன்னும் சில சட்ட திட்டங்கள் எல்லாம் போட்டிருந்தார். சுவாமிஜி என்ன பண்ணியிருந்தார் என்றால், உலக மக்களுக்கு நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும், துறவிகளாக இருப்பவர்கள். அதுக்கு சில சட்ட திட்டங்கள் என்னன்னா, இத்தனை மணிக்கு தியானம் பண்ணணும், காலையில் 5 மணிக்கு மங்கள ஆரத்தினா போய் உட்கார்ந்து 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ தியானம் செய்ய வேண்டும். இது போலலாம் இருக்குது. மணி அடிச்சிருவாங்க, மணி அடிச்சாச்சுன்னா போய் தியானத்துக்கு உட்கார்ந்துடணும் எல்லாம். இப்படி சில சட்ட திட்டங்கள். ஒரு நாள் 2 நாள் ஆச்சு. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ஒருத்தர் வந்து சொன்னாங்க சுவாமிஜிட்ட, விவேகானந்தர்கிட்ட, இந்த லாட்டி மகாராஜ் என்னமோ எழுந்துச்சு கேட்ட பார்த்து போயிட்டு இருக்கிறாரு. இது கேட்ட பார்த்து போறாரு. பின்னால வந்தாரு, என்ன பாருன்னா எங்க போறேன்? இல்ல நான் போறேன். போறேன்னா எதுக்கு போற? அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நீ தான் புதுசா சட்டம் போட்டுக்கிற, மேல்நாட்டுல போய் பார்த்துட்டு வந்து மணி அடிச்சா தியானம் பண்ணணுங்கிற. என்ன மணி அடிச்ச உடனே தியானம் வரக்கூடிய அளவுக்கு நம்முடைய மனசு நான் தயார் பண்ணி வச்சிருக்கிறேன். என்ன எல்லாம் முடியாதப்பா, தியானம் எப்போ வருதோ அப்பதான் வரும், மணி அடிச்ச உடனே எல்லாம் வராது. அதனால நான் பாட்டுக்கு எனக்கு எங்க தியானம் எப்படி வருமோ அங்க போயிடலான்ட்டாரு. போட்டாரு அந்த நேரத்தில் அவர் கிளம்பிட்டாரு. அப்புறம் பின்னாலே வந்து சச்சிப்பா சொல்லி, இதெல்லாம் உனக்கு கிடையாதுப்பா, புதிதாக வந்து சேருகின்றவர்களுக்காக இந்த சட்ட திட்டங்களை உருவாக்கி இருக்கிறேன் என்று சொன்னார். சுவாமிஜியினுடைய நோக்கம் தவறு கிடையாது, சரிதான். ஏன்னா ஆன்மீக வாழ்க்கையின் ஆரம்ப நிலையில் இருப்பவர்களுக்கு சில கட்டுப்பாடுகள் வேண்டும். இங்க அந்த இதெல்லாம் வைக்கிறதெல்லாம் அதுக்காகத்தான். இப்ப வீட்டுல இருக்கிற போது தியானம் பண்றதுக்கு நமக்கு நேரமே இல்லை அப்படின்னு சொல்றோம். குறைந்தபட்சம் ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவை இங்க வரும்போதாவது கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் சாண்டிங் ஏதாவது நாமாவளி சொல்லுங்க, சாஸ்திர ஆராய்ச்சியில் ஈடுபடுங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி பண்ண மேல் நோக்கி வளர்ந்து கொண்டே போவோம். அப்புறம் ஒரு கட்டத்துல நாமவே நம்முடைய சாதனையை மேற்கொள்ளக்கூடிய தகுதி நமக்கு வந்துவிடும். இப்ப அற்புதானந்தரை பொறுத்தவரையிலும் அவர் சின்ன வயசுலேயே குருதேவரோடு இருக்கிற போதே அவர் தியானத்துக்கு போய் உட்கார்ந்தா அவர் தலைக்கு மேல கங்க போடுறது கூட தெரியாத அளவுக்கு பண்ணக்கூடியவர். அவருக்கு இந்த மாதிரி சட்டத்திட்டம் எல்லாம் தேவையில்லை. அதனால அவர் சொன்னாரு, இது உனக்கெல்லாம் இந்த இதெல்லாம் பொருந்தாதுப்பா, நீ உனக்கு எப்படி தோணுதோ அப்படி வச்சுக்கோன்னு சொல்லி அழைத்து கொண்டு வந்து விட்டார். அப்பேற்பட்ட ஒரு அன்பு அந்த இருவருக்கு இடையில அவ்வளவு அன்பு நிலவி கொண்டிருந்தது. 1902ஆம் ஆண்டு சுவாமி விவேகானந்தர் இந்த உலக வாழ்க்கையில் இருந்து விடைபெற்றுக் கொள்ளக்கூடிய ஆண்டு. அதற்கு சில மாதங்களுக்கு முன்பு அவர் தம்முடைய வாழ்க்கையை அப்படியே நினைத்து பார்த்து கொண்டிருந்தார். பிறந்ததிலிருந்து நாம் எப்படியெல்லாம் உருவாக்கி இருக்கிறோம், குருதேவர் நம்ம எப்படி உருவாக்கி இருக்கார்,
அவருக்கு நாம் செய்ய வேண்டிய பணி எப்படியெல்லாம் செய்திருக்கிறோம் என்று தமக்கு தாமே எடை போட்டுக் கொண்டிருந்த மாதிரி ஒரு நிலை. அப்போ இந்த அற்புதானந்தரோட ஒரு நாள் பேசிக் கொண்டிருந்தார். பொதுவாக தம்மை பற்றி நான் அதை பண்ண சொல்ற பழக்கம் கிடையாது சுவாமிஜிக்கு. இருந்தாலும் அன்னைக்கு அவர்கள் என்ன சொன்னார் என்றால், பிளேட்டோ, அப்போ பிளேட்டோன்னு தான் சொன்னார். அந்த ஆரம்பத்தில் பிளேட்டோன்னு கேலியா சொன்னார் அல்லவா, இப்போ உண்மையாவே சொன்னார். பிளேட்டோவுக்கு நீ என்ன நினைக்கிற, நாம் இப்போது ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த செயல்பாடுகளை பற்றியெல்லாம் நீ என்ன நினைக்கின்றாய்? இதெல்லாம் வெறும் ஆரம்பம் தான். பொதுவாக ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் குருதேவருடைய பெருமையை பலர் புரிந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சில ஆண்டுகள் போனால் அவருடைய கருத்துக்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார். இப்போது அவருடைய எண்ணிக்கை கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். நாள் செல்ல செல்ல இன்னும் ஏராளமான மக்கள் இது மாதிரி உருவாவார். அப்போதுதான் நீ தெரிந்து கொள்வாய் இந்த விவேகானந்தன் என்ன செய்திருக்கின்றான் என்பதை அப்படின்னு சொன்னார். இது மாதிரி இதுவும் ரொம்ப அபூர்வம் தான். அவருக்கு அச்சம் ஏற்படுவது எப்படி அபூர்வமோ அதுபோல தம்மை பற்றி தாமே பேசுவது என்பது ரொம்ப அபூர்வம் தான் அப்படி சொன்னார். அப்படி ஒரு நிலை வருவதை நீ பார்ப்பாய். அப்படி பார்க்கும் போதுதான் நீ தெரிந்து கொள்வாய் இந்த விவேகானந்தன் என்ன செய்திருக்கின்றான் என்பதை என்று சொன்னார். அப்ப அற்புதானந்தர் அப்படி பார்த்து சொன்னாரு, அதெல்லாம் சரிதான், ஆனால் புதிதாக நீ ஒன்றும் செய்து விட்டதாக நான் கருதவில்லை. ஏற்கனவே புத்தர், சங்கரர் போன்றோர் சென்ற பாதையில் தான் நீயும் சென்றிருக்கின்றாய் என்று கருதுகிறேன் சொன்னார். அதாவது ஒரு பொருள் என்னவென்றால், இதுல ஒன்று ஆச்சரியப்படுவதற்கு எதுவுமே கிடையாது. புத்தர் எப்படி உலக நலனுக்காகவே இந்த உலகில் தோன்றினாரோ, சங்கரர் எப்படி மற்றவர்களுக்கு ஞானத்தை புகட்டுவதற்காகவே தம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டாரோ, அதுபோல் நீ இந்த உலகிற்கு குருதேவரால் அதற்கென்றே அழைத்து வரப்பட்டவன் தான். அதனால் நீ இதெல்லாம் செய்துதான் ஆகணும். நீ செய்து விட்டாய் என்பதால் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அதனால் அவர்கள் சென்ற அந்த பாதையில் தான் நீயும் சென்றிருக்கின்றாய் என்றால், பண்புடையார் பட்டு உண்டு உலகம் அதுவின்றே மண்புக்கு மாய்வது மண் என்று வள்ளுவர் சொல்வார். இந்த உலகம் தோன்றி எத்தனையோ கோடி ஆண்டுகள் ஆன பிறகும் கூட இந்த உலகம் இன்னும் அழியாமல் நிலை பெற்றிருக்கிறதே, அதற்கு என்ன காரணம் என்றால், பண்புடையவர்கள் ஒரு சிலர் எப்போது இந்த உலகில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அந்த பண்பு என்றால் என்ன? தமக்கென முயலான் உண்டால் பிறர்க்கென முயலினர் உண்மையானே உண்டால் அம்மை உலகம் என்று புறநானூறு சொல்லுகிறார். முழுக்க முழுக்க தம்முடைய சொந்த நலத்தை தியாகம் செய்து உலக நலனுக்காகவே வாழக்கூடிய ஒரு சிலர், அது எப்போதாவது ஒரு சிலர் தோன்றுவார்கள். அந்த வரிசையிலே தான் நீ வந்திருக்கின்றாய் என்று சொன்னார். அதாவது அவர் சுவாமிஜியை கொஞ்சம் குறைத்து பேசுவதல்ல, அவ்வளவு மகத்தான மாமனிதர்கள் வரிசையில் இருக்கக்கூடியவர் தான் நீ, அதனால் இப்படித்தான் இருக்க முடியும் என்று சொன்னார். உடனே சுவாமிஜி அதை அவர் எப்படி எடுத்துக்கொண்டார் என்றால், ஆம், நான் அந்த அவர்களுடைய அந்த பாதையை பின்பற்றித்தான் என்னுடைய பணிகளை மேற்கொண்டிருக்கின்றேன் என்பது உண்மைதான் பிளேட்டோ என்று சொல்லிவிட்டு அவர்களை மனத்தில் நினைத்தவராக தம்முடைய 2 கரங்களையும் கூப்பி வணங்கினார். இந்த நாடு என்பது எவ்வளவு பெரிய ஆன்மீக செல்வத்தை உலகிற்கு காலகாலமாக வழங்கி வந்திருக்கிறது என்பதை நினைத்தவராக, அந்த வரிசையிலே தம்மை குருதேவர் உருவாக்கினாலே அந்த பணியை தொடர்ந்து செய்வதற்காகவே தம்முடைய வாழ்க்கையை நாமும் மேற்கொண்டிருக்கின்றோம் என்ற நிறைவை அடைந்தவராக அந்த அத்தனை மகான்களையும் நினைத்தவரை போல கைகுவித்து அவர் வணங்கினார். அப்படிப்பட்ட அற்புதமான 2 சீடர்களை பற்றி இன்று சிறிது சிந்தித்தோம். அவர்கள் இருவரையும், அவர்களை உலகிற்கு வழங்கிய குருதேவரையும் அன்னையும் நினைத்து நாமும் கைகூப்பி வணங்குவோம். சீர்பெருகு வங்கநிலம் சிறக்க வந்தோம், ஸ்ரீராமகிருஷ்ணர் பதம் சிறமேற்கொண்டோம், பார்ப்புகழும் வேதாந்த பயிர் வளர்த்தோம், பாரதத்தின் பெருமையும் பரவச் செய்தோம், வேப்பறிய எதிர்வாதம் விரித்து கூறி வீண்வாதம் செய்பவரை வாதில் வென்று வெற்றி காப்புனைந்த தவயோகி விவேகானந்தம் தாழ்வணிந்து வாழ்வோம் இத்தரணி மீதே.